எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் பிரம்மை கதையோட தொடர்ச்சி. பூமி காத்தான்பட்டி அருணாச்சலத்தின் வீட்டுக்குள் உள்ள அவரது லேண்ட்லைன் தொலைபேசியில் அமர்ந்தல். ரஞ்சனி தான் போய் காதை கொடுத்தாள். மறுபக்கத்தில் அர்ஜுனின் உதவியாளன் கதிரேசன் பேசத் தொடங்கினான். அருணாச்சலம் சார் இருக்காங்களா? நீங்க? நான் அர்ஜுன் சாரோட PA கதிரேசன் பேசுறேன். ஓ, அப்பா பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் வர போயிருக்காரு. வந்துருவாருல்ல? பின்ன அப்படியேவா போயிடுவாரு? ரஞ்சனி கூட நகைச்சுவையாக கேட்டாள். கதிரேசனுக்கும் என்னவோ போல ஆகிவிட்டது. மேடம், நான் கேட்டது இப்ப வந்துடுவாரா இல்ல இன்னும் லேட் ஆகுமாங்கிற அர்த்தத்துல. ஏன் அவர்கிட்ட தான் பேசணுமா? என்கிட்ட சொல்லக்கூடாதா? சரி, உங்ககிட்டயே சொல்லிடுறேன். உங்க அப்பா வந்தா சொல்லிடுங்க. சாரும் நானும் எங்க என்ஜினியர்ஸ் குரூப்போட உங்க ஊருக்கு புறப்பட்டுட்டோம். அங்க எப்படியும் 2 நாள் தங்கும்படியா தான் இருக்கும். நாங்க மொத்தம் 6 பேர். நாங்க அங்க தங்க வசதியா ஒரு வீடோ இல்ல ஏதாவது கெஸ்ட் ஹவுஸோ இருந்தா ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அப்படியே எங்களுக்கு சமைச்சு போட ஒரு நல்ல சமையல்காரரும் முக்கியம். தயவு செஞ்சு இந்த ஏற்பாட்டை செஞ்சுட்டு எனக்கு தகவலும் கொடுத்துருங்க என்றான் கதிரேசன். ரஞ்சனிக்கு அர்ஜுன் வரப்போகிறான் என்ற உடனேயே மனது ஜிவ்வென்று எகிரத் தொடங்கியது. அதே சமயம் அவர்கள் தங்க வசதியாக ஊரில் கெஸ்ட் ஹவுஸ் என்று ஒன்றுமே இல்லாததும் நெருடியது. அந்த வேளை பார்த்து அருணாச்சலம் உள்ளே நுழையவும் கதிரேசனின் போன் விஷயத்தை சொன்னாள். அருணாச்சலத்தையும் பரபரப்பு தொற்றிக் கொள்ள ஆரம்பித்தது. அம்மாடி, 2 நாள் தங்க போறதாவா சொன்னாரு? ஆமாப்பா, என்ஜினியர்களும் கூட வர்றாங்களாம். அப்ப இடத்த பார்த்து முடிக்க போறாங்கன்னு தெரியுது. நல்ல விஷயமாச்சே. ஆனா எங்க அவங்கள தங்க வைக்கிறது? அப்பா, அவரை வேணும்னா நம்ம வீட்லயே தங்க வச்சிடலாம்ப்பா. மற்றவங்களுக்கு நம்ம பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல இருக்கிற AC ரூமை கொடுத்துருங்கப்பா. அந்த அறையில உட்கார்ந்து பேசலாம்மா. அதுக்கு மேல அங்க எதுவும் செய்ய முடியாது. என்ஜினியருங்கெல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க. அவங்கள அப்படியெல்லாம் ஒரு ரூம்ல அடைக்கிறதும் தப்புமா. அப்ப என்னப்பா பண்ண போறீங்க? பேசாம நம்ம கந்தசாமியோட தென்னந்தோப்பு வீட்டுல தங்க வச்சிருவோம். குழு குழுன்னு காத்தோட்டமா நல்லாவும் இருக்கும். அங்க கட்டில் தலகாணின்னு கொண்டு போய் போட்டுடலாம். அப்படியே நம்ம பிரம்மதேசம் சுந்தரேச ஐயரை சமையலுக்கும் கூப்பிட்டு ஜமாய்ச்சிடுவோம். ஐயோ அப்பா, ஐயரு இட்லி தோசைன்னு தான் சமைப்பார். ஆனா அவருக்கு மட்டன் மீனுன்னா ரொம்ப பிரியம்னு கேள்விப்பட்டேன். ஓ, நீ அவ்வளவு தூரம் போயிட்டியாக்கும். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் தம்பி போன் நம்பர் என் கையில இருக்கு, நான் விசாரிச்சுக்கிறேன் என்று சொன்னவராக அருணாச்சலம் தெருவில் இறங்கினார். ரஞ்சனி உற்சாகத்தில் மிதக்க தொடங்கினாள். அதே சமயம் வெளியே போன அருணாச்சலம் திரும்பி வந்தார். அவர் சட்டையில் காக்கை எச்சம். சிவன்மலை அடிவார சருக்கத்தில் இருந்த அந்த சிறிய கிராமத்தின் முகப்பில் கூடல்பட்டி என்கிற எழுத்துக்கள். எப்போதோ எழுதப்பட்டு எழுத்துக்களும் உதிர்ந்து போய்விட்டிருந்தது. ஊர் பார்ப்பதற்கு புஷ்டியாக பச்சை பசேல் என்று காட்சியளித்துக் கொண்டிருந்தது. ஊர் முகப்பிலேயே ஒரு பெரிய தாமரை குளம். கூம்பு கூம்பாக 100 கணக்கில் தாமரைகள். குளத்து நீரும் பன்னீர் போல படித்துறையோடு காட்சி தந்தது. குளத்தங்கரையை ஒட்டி தார்ச்சாலை. அதன் மேல் ஒரு மினி பஸ் வந்து கொண்டிருந்தது. நின்ற அதிலிருந்து ஏராளமான கிராமவாசிகள் இறங்கினார்கள். அவர்கள் அவ்வளவு பேரும் பக்கத்து டவுனுக்கு தங்கள் கிராமத்தில் விளைந்த அன்னாச்சி பழம், மாதுளம்பழத்தில் இருந்து தோட்டத்தில் விளைந்த வெண்டைக்காய், கத்தரிக்காய் வரை சகலத்தையும் கொண்டு விற்றுவிட்டு வெறும் கூடையுடன் இறங்கினார்கள். அவர்களோடு ஜானகியும் பிருந்தாவும் கூட இருந்தனர். இறங்கிய ஜோரில் இருவர் முகத்திலும் ஜிலீர் என்று சிவன்மலை காற்று மோதியது. பிருந்தாவுக்கு அது மிகவே பிடித்து போனது. புதிய ஊரை மலங்க மலங்க பார்த்தாள். அம்மா, பச்சை பசேல்னு ரொம்ப நல்லா இருக்குதுல்லம்மா. ஆமாம்மா, குளத்தை பாரு, எவ்வளவு தாமரப்பூ. சரிம்மா, இங்க எங்கேன்னு போய் நாம நமக்கு வீடு தேடுறது? பிருந்தா சற்று மலைப்போடு கேட்கவும் கா கா என்று காகம் ஒன்றின் கரையும் குரல். அதுவே காக்கை சித்தர் வந்து விட்டதை அவர்களுக்கு உணர்த்தியது. அம்மா, சாமி வந்துட்டார் போல இருக்கு. ஆமாம்மா. ஜானகி ஆமோதிக்க காக்கையும் அவர்கள் எதிரில் பறந்து சென்று வழிகாட்டத் தொடங்கியது. பிருந்தாவுக்கு மிகவே பரவசமாக இருந்தது. கூடல்பட்டியின் சாலைகள் ஒன்றும் அவ்வளவு பெரிதாகவோ வளைவு நெளிவுகளுடனோ இல்லை. பெரிதாக காரை கட்டிடங்களும் இல்லை. மலை கிராமங்களுக்கே உரிய குளிர் தாங்கக்கூடிய ஆஸ்பெஸ்டாஸ் கூரை வீடுகளும் ஓட்டு வீடுகளும் தான் அதிகம் இருந்தது. ஊருக்குள் சிறியதாக ஒரு 60 அடி உயர ராஜகோபுரத்துடன் முருகன் கோயில் ஒன்று. அந்த கோவில் கோபுரத்தின் மேல் போய் அமர்ந்தது காக்கை.
பின்தொடர்ந்து வந்த ஜானகிக்கும் பிருந்தாவுக்கும் புரிந்துவிட்டது. தங்கள் தேடலுக்கு விடை கோவிலுக்குள் தான் இருக்கிறது என்று புரிந்து கொண்டவர்களாக வேகமாக உள்ளே நுழைந்தார்கள். எதிர்பட்டார் குருக்கள். மிக வயதான தோற்றத்தில் தடுமாற்றத்தோடு காணப்பட்டார். கோவிலிலும் கூட்டமே இல்லை. கோபுர வாசல் கடந்து ஜானகியும் பிருந்தாவும் வரவும் ஆச்சரியமாக பார்த்தார். ஜானகி அவருக்கு வணக்கம் சொன்னாள். நீங்க ஊருக்கு புதுசா? ஆமா சாமி, இப்பதான் வரோம். கோபுரத்தை பார்க்கவும் முதல்ல சாமி தரிசனம் பண்ணலாம்னு வந்தோம். அப்படியா? உள்ள வாங்க, தரிசனம் பண்ணலாம். அவர் முன்னால் நடந்தார். அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். நடக்கும் வழியெல்லாம் ஒரே குப்பை, தூசு. உள்ளே இருந்து வவ்வாலின் கழிவுகள் ஒன்று கலந்த துர்வாடை வேறு. ஜானகியை அந்த அசுத்தம் சங்கடப்படுத்தியது. ஏன் கோயில் இப்படி இருக்கு சாமி என்று கேட்டாள். என்னம்மா பண்ண, இருக்கிறது நான் மட்டும்தான். கோயிலுக்குன்னு ஒரு காவலாளியும் எனக்கு உதவியா ராஜமணின்னு ஒருத்தனும் இருந்தாங்க. இப்ப அவங்களும் இந்த ஊர் பிடிக்காம போயிட்டாங்க. என்னால குனிஞ்சு நிமிந்து பெருக்க முடியலம்மா. ஏதோ சாமிக்கு மட்டும் விடாம 3 கால பூஜையை பண்ணிடுறேன் என்றார். அப்போது கோபுர சருக்கத்தில் இருந்து காகத்திடம் கா கா என்கிற கரைசல். திரும்பி பார்த்த ஜானகி, சாமி புரிஞ்சிடுச்சு. இந்த கோயில் இனி எங்க கோயில், நாங்க தான் காவல்காரங்க, நாங்க தான் இதை சுத்தமா பராமரிக்கவும் போறோம் என்று மனதுக்குள் சொல்லி கொண்டாள். குருக்கள் ஜானகியையும் பிருந்தாவையும் சற்று ஆச்சரியமாகவும் சற்று பரிதாபமாகவும் பார்த்தார். நீங்க இங்க சாமி கும்பிட வந்திருக்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்றார். நாங்க அதை பெரிய பாக்கியமா நினைக்கிறோம் சாமி என்றாள் ஜானகி. இது ஒன்னும் பாடல் பெற்ற ஸ்தலமோ இல்ல பரிகார ஸ்தலமோ இல்லையம்மா. ஒரு குருக்களான நீங்களே இப்படி கேட்கலாமா சாமி? கோயில்ல கூட பாடல் பெற்றது உயர்ந்தது, பெறாதது தாழ்ந்ததுன்னு இருக்கா சாமி? எனக்கு கிடையாதுமா. ஆனா ஜனங்க அப்படித்தானே சிந்திக்கிறாங்க. அவர் அப்படி கேட்டபடியே கருவறைக்குள் சென்று விளக்கை தூண்டினார். 3 அடி உயரத்தில் முருகன் சிலை மங்களாக தெரிந்தது. கற்பூர தட்டை எடுத்து கற்பூர ஆரத்தியும் காட்டினார். ஜானகியும் பிருந்தாவும் கன்னங்களில் போட்டுக்கொண்டார்கள். ஜானகி தட்டில் 100 ரூபாய் போட்டாள். என்கிட்ட சில்லறை இல்லையம்மா. நான் சில்லறை கேட்கலையே சாமி. அப்ப 100 ரூபாயும் எனக்கா? ஆமா சாமி. இவ்வளவு பெரிய மனசம்மா உங்களுக்கு? அப்ப 100 ரூபாய் உங்களுக்கு யாருமே போட்டதில்லையா சாமி? 10 ரூபாயே இந்த தட்டுக்கு அதிகம்மா. ரூபாய் நோட்டுகளால மதிப்பிட முடியாத தட்டு சாமி இது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம் இப்படியெல்லாம் உங்களையும் சிந்திக்க வச்சிடுச்சே, கொடுமை சாமி. அதுக்கு பேருதான் அம்மா கலிகாலம். கடவுள் காலடியிலேயே கிடக்கிறவனும் பசி தாகம் வறுமைன்னு பல விஷயங்களால கஷ்டப்படணுங்கிறது தான் விதி. இதை நான் அனுபவிச்சுதான் தீர்க்கணும். சாமி, உங்களை ஒண்ணு கேட்கலாமா? தாராளமா கேளுமா. வாங்க, அப்படி வெளியே வெளிச்சத்துல மண்டபத்துல உட்கார்ந்து பேசுவோம். நடந்தபடியே பேசினார் குருக்கள். உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? வெங்கடேஸ்வர குருக்கள்னு கூப்பிடுவாங்க. குடும்பம்? நான் தனி கட்டம்மா. மனைவி குழந்தைகள்னு? எல்லாரும் இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல. இல்லைன்னா என் கூட இல்ல, ஆனா இந்த உலகத்துலதான் இருக்காங்க. இந்த ஊர்ல இருக்க அவங்களுக்கு பிடிக்கல, அதனால என் பொண்ணோட சென்னையில இருக்காங்க. தொடர்பு உண்டுதானே? ஏதோ அப்பப்ப. சாப்பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச விதத்துல சமைச்சு சாப்பிட்டுப்பேன். மற்ற நேரம் பட்டினி தான். நான் ஒரு வழி சொன்னா கேப்பீங்களா சாமி? என்ன வழிமா? நாங்க இந்த ஊர்ல தான் வாழ விரும்புறோம். இந்த ஊர்லயா? ஆமா சாமி, அதுக்காக வீடு பார்க்கத்தான் வந்தோம். வந்த இடத்துல இந்த கோயிலோட நிலையும் உங்க நிலையும் எங்களுக்கு ரொம்பவே பரிதாபமா இருக்கு. அடடே, அதனால உங்க கூட இந்த கோயில்லையே தங்கி உங்களுக்கும் சமைச்சு போட்டு கோயிலையும் சுத்தமா பார்த்துக்க விரும்புறோம். அப்படியா? ஆமா சாமி, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே? கொஞ்சம் ஆட்சேபனை இருக்குமா. அவர் பதில் அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. என்ன சாமி, எங்களை உங்களுக்கு பிடிக்கலையா? சேச்ச, என்னையே கூட தான் எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் நான் வாழலையா என்ன? அப்ப வேற என்ன காரணம் சாமி? நீங்க இந்த ஊரை திடீர்னு வந்து விரும்ப என்ன காரணம்? அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. ஜானகி அந்த கேள்வியில் சிக்கி கொண்டது போல பார்த்தாள். மௌனம் சாதித்தாள். ஏன், உங்களால எதையும் பேச முடியலையா? பேசுற நிலையில நான் இல்ல சாமி. உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னும் எனக்கு தெரியல. அவள் சொல்லிக் கொண்டிருந்த போது விறகு வெட்டி போல ஒருவரும் ஒரு கோமணம் மட்டுமே அணிந்த சித்தர் போன்றவரும் கோவிலுக்குள் நுழைந்தபடி இருந்தனர். கோவனாண்டி சித்தருக்கு தலை சடை பிடித்து தரையை தொடும் அளவுக்கு தலைமுடி.
அவர் உடம்பின் எடையை விட முடியின் எடை அதிகம் இருக்கும் போல தோன்றியது. பார்க்கவே ரசமான காட்சி. அவரை பார்க்கவும் வெங்கடேஸ்வர குருக்களிடம் ஒரு பரபரப்பு. அடடே, நம்ம ஜடாமுடி சித்தர் சாமி என்றபடியே ஓடி சென்று அவர் காலில் விழுந்தார். அப்போது இன்னொரு அதிசயம் போல அவர் தோள் மேல் காகம் ஒன்று வந்து அமர்ந்தது. தோளில் புறா மற்றும் கிளியோடு மனிதர்களை பார்த்திருக்கிறாள் ஜானகி. காக்கையோடு பார்த்தது அப்போதுதான் முதல் தடவை. அவரோ குருக்களை பார்த்து சிரித்தார். சிவன்மல சித்தர் சாமி கோயிலுக்கு வந்தது நான் செஞ்ச பாக்கியம் என்றார் குருக்கள். முருகன் கூப்பிட்டான், அதான் வந்துட்டேன். ஆஹா, என் சாமி உங்ககிட்ட பேசிட்டானா? பின்ன இல்லைன்னா நான் எதுக்கு மலையை விட்டு வரேன்? நாராசம் பிடிச்ச மனுஷர்கள் வாழ்ற இடத்துல எனக்கு என்ன வேலை? அவர் கேள்வியில் ஒரு கோபம் துணித்தது. பார்வை அப்படியே ஜானகி பிருந்தா மேல் சென்றது. நீங்க ராமண்ணாவோட மனைவியா என்று கேட்கவும் ஜானகி ஆடிப்போனாள். வேகமாக தலையை ஆட்டினாள். ராமண்ணா வந்து சேர்ந்துட்டாரு, கவலைப்படாதீங்க. சந்தோஷம் சாமி. என்ன வெங்கடேஸ்வரா, இவங்க கூட உனக்கு என்ன தர்க்கம்? சாமி, இவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? இவங்க என்னோட சிஷ்யர்கள். சாமி, இது எனக்கு தெரியாது இல்லையா? இவங்களுக்கு தேவைப்படுறத செஞ்சு கொடு. உத்தரவு, உத்தரவு சாமி. உள்ளார வந்து கற்பூரம் காட்டு. அவர் குரலில் ஒரே அதட்டல் தான். அவரும் உள்ளே ஓடினார். ஜானகிக்கு அப்பாடா என்று இருந்தது. தன் கணவர் பற்றி அவர் பேசியதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. குருக்கள் பெரிய அளவில் கற்பூர தீபம் காட்டியதில் முருகன் சிலை பளிச்சென்று தெரிந்தது. சிலையில் ஒருவித பச்சை மினுமினுப்பு. திரும்பி வந்தார். கை நிறைய விபூதியை சித்தரே கையால் அள்ளி நெற்றியில் பூசிக்கொண்டார். திரும்பி ஜானகியை பார்த்தார், சிரித்தார். அது ஒரு விதமான மர்ம சிரிப்பு. சாமி, உங்களுக்கு என் வீட்டுக்காரரை தெரியுமா? ஜானகி கேட்டாள். தெரிய போய்தானே கேட்டேன். நீங்க இப்ப இங்க வரவும் எங்க பிரச்சனை தீர்ந்தது சாமி. எல்லாம் உன்னோட எண்ணம்மா. எதுவும் எப்போதும் தீர்வதும் இல்லை, மாறுவதும் இல்லை. போகட்டும். முருகனை பாத்தியா? தரிசனம் பண்ணேன் சாமி. சாதாரண முருகன் இல்லை, இவன் நவபாஷான முருகன். சாமி, நிஜமாவா? ஆமா, இங்க இரு, தினம் பாலாபிஷேகம் செய்யி, நீயும் குடி, உன் பிள்ளைகளுக்கும் கொடு, அப்புறம் பாரு. சந்தோஷம் சாமி. இந்த விஷயத்த யார்கிட்டையும் பேசாத. இந்த ஸ்தலத்துக்கு கூட்டம் ஆகாது. அதனாலதான் இங்க கூட்டம் இல்லையா சாமி? ஆமா, கூட்டம் இங்க வந்து கோரிக்கைங்கிற பேர்ல பெருமூச்சு விட்டு சாநித்தியத்தை குறைச்சிடுவாங்க. இங்க நிலவர காத்துல எவ்வளவு ஈரம் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது உஷ்ணமா மாறினா அதனால நவபாஷான மேனில வியர்வை ஏற்படும். அது அபிஷேக பாலோட கலக்கும். அதனால சிலையோட அமிர்த குணம் விஷமாயிடும். இப்படியெல்லாம் ஒரு பின்புலம் இருக்கா சாமி? ஆமா, இத பத்தி வெளியே பேசாத. இங்க கூட்டம் குறைவாவும் முருகன் தனியாவும் இருந்தாலே போதும். இவன் நல்லா இருக்கிற வரை பூமியும் நல்லா இருக்கும்னு ஒரு பழமொழியே உண்டு. அப்படி ஒரு விஷயமும் இருக்கா சாமி? ஆமா, இந்த நவபாசான முருகனையும் பூமி காத்தான்பட்டி ரசமணி லிங்கத்தையும் ஒன்னா சேர்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? அது எங்க இருக்கு சாமி? எல்லாத்தையும் போக போக தெரிஞ்சுப்ப. இப்ப போய் ஓய்வெடுத்துக்கோ. ஜடாமுடி சித்தர் ஜானகியிடம் பேசிய பேச்சுக்கள் குருக்களிடம் அவரது அடிப்படையான பல எண்ணங்களை மாற்றிவிட்டிருந்தது. மாற்றுவதற்காகத்தானே அவரும் வந்தார். வந்தவர் முருக தரிசனத்தை முடித்துக்கொண்டு திரும்பி செல்லவும் செய்தார். அவர் விலகி போகவும் குருக்கள் ஜானகியையும் பிருந்தாவையும் தன்னுடைய இருப்பிடம் நோக்கி அழைத்து சென்றார். கோவிலுக்குள்ளேயே ஒரு மூலையில் இருந்தது அவரது ஓட்டு வீடு. முகப்பில் முல்லைக்கொடி, கொடி முழுக்க கலீர் என்று பூக்கள். வீட்டை சுற்றிலும் நிறைய பூச்செடிகள், பூசணி, பாகற்காய் என்று கொடிகள். அவைகளும் காய்த்து தொங்கிக் கொண்டிருந்தது. சென்னை சந்தடியில் தெருக்கடையில் எலக்ட்ரானிக் தராசில் எடையிட்டு காய்கறி வாங்கும் கண்களுக்கு அந்த இயற்கை காட்சி அரியது. பிருந்தா உற்று பார்த்து ரசித்தாள். முகத்தில் களிப்பு தெரிந்தது. ஜானகிக்கும் அந்த சூழல் மிகவுமே பிடித்து போய்விட்டது. அம்மாடி, இதுதான் என் ஜாக. நீ உன் பிள்ளைகளோட இங்கேயே தங்கிக்கலாம். இனி இது என் கோயில் இல்ல, உன்னோட கோயில் என்று மார்பை தடவியபடியே பேசினார். ஜானகியும் அதை கேட்டு புன்னகைத்தாள். ஆமா, ஜடாமுடி சித்தரை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாதபடி பார்த்தார்.
சரி சரி, சித்தர் சாமி விஷயம் எல்லாமே பெரிய விஷயங்கள், அதை ரொம்ப துருவி கேட்க கூடாது. அதுலயும் ஜடாமுடி சித்தர் கோபக்காரர் வேற. நான் சும்மா ஒரு ஆர்வத்துல கேட்டேம்மா என்றார். பின் யாரோ வரவும் கோவில் நோக்கி நடந்தார். கா காய் என்று சத்தமும் அப்போது கேட்டது. வெளியே முல்லை கொடி மேல்தான் காக்கை. திரும்பி பார்த்தார்கள் ஜானகியும் பிருந்தாவும். இருவர் கண்களிலும் நன்றி கண்ணீர் துளிர்க்க தொடங்கி இருந்தது. அந்த காக்கையும் இனி தனக்கு அங்கே வேலையில்லை என்பது போல பறந்து போக தொடங்கியது. ஜானகி பிருந்தாவிடம், பிருந்தா, நீ வீட்டை சுத்தப்படுத்தி தயார்படுத்து, நான் போய் சாமான் சட்டை எடுத்து போட்டுட்டு அகிலாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்றாள். இப்பவே நீ போக போறியாம்மா? ஆமாம்மா, எல்லாமே வேகமா நடக்கும்போது நாமளும் வேகமா இருக்கணும் இல்லையா? அம்மா, தனியா உன்னால முடியுமா? நானும் வேணா வரட்டுமா? இல்லம்மா, இனி உனக்கு அந்த ஊரே வேண்டாம். உனக்கு மட்டும் இல்ல, நம்ம யாருக்குமே வேண்டாம். போதும், நீ படிச்சது, வேலைக்கு போனது, பாழா போனது. பேச்சு வாக்கில் ஜானகி பாழா போனது என்று எந்த பொருளில் சொன்னாலோ தெரியாது. பிருந்தா மனதில் அது ஊசியாக தைத்தது. கண்களில் மழுக்கென்று கண்ணீர் வந்துவிட்டது. இருந்தும் ஜானகி பார்க்காதபடி துடைத்து விட்டுக்கொண்டே அந்த வீட்டை எப்படி சீர்படுத்தலாம் என்று பார்க்க ஆரம்பித்தாள். ஜானகியும் குருக்களிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட தயாரானாள். பூமிக்காத்தான் பட்டி நோக்கிய அந்த தார் சாலை மேல் அர்ஜுனின் நவீன கார் மிதப்போடு சீறிக்கொண்டிருந்தது. பின்னாலேயே ஒரு இனோவா கார், அதில் அவனது என்ஜினியர்கள். காரின் கண்ணாடி கதவுக்கு அப்பால் ஊரின் இயற்கையை ரசித்தபடி வந்து கொண்டிருந்தனர். சாலையோரமாக தார் சாலை முடியும் இடத்திலிருந்தே பச்சை பசேல் என்று புல்லும் செடியும் வளர்ந்து கிடந்தது. ஒரு பக்கமாக ஊருக்குள் பாயும் தாமிரபரணி ஆற்றின் வாய்க்கால். அதில் இடுப்புக்கு மேல் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்க பல இடங்களில் அரை டவுசர் கூட போடாத சிறுவர்கள் மரக்கிளைகளின் மேல் ஏறி அங்கிருந்து எல்லாம் குதித்து சேட்டை செய்தபடி இருந்தார்கள். ஊர் எல்லையில் அருணாச்சலம் பெரிய அளவில் கூட்டத்தோடு காத்திருந்தார். ஒரு பெரிய சாக்குப்பை நிறைய சாமந்தி மாலைகள், பூசணிக்காயோடு ஒரு குங்கும பொட்டுக்காரர், பேண்ட் செட்டுக்காரர்களும் காத்திருந்தனர். அர்ஜுனின் கார் ஊர் எல்லையை தொட்டு பக்கவாட்டில் தெரிந்த சூரியலிங்கத்தை கடந்த நொடி படார் என்று காரின் டயர் வெடித்து நின்றது. காரை விட்டு அனைவரும் இறங்கிக் கொண்டார்கள். பின் சக்கரத்தில் ஒன்றுதான் வெடித்திருந்தது. புத்தம் புது டயர் வெடித்தது ஆச்சரியமாகவும் இருந்தது. பின் தொடர்ந்து வந்த இனோவாவும் தேங்கி நின்றது. என்ஜினியர்கள் இறங்கி ஓடி வந்தார்கள். சார், என்ன சார் ஆச்சு? டயர் பிளாட்ஸ். எப்படி சார்? அதுக்கு இங்க இருக்கிற டயர்ல ஏதாவது ஒண்ணு வெடிச்சாதான் ஆச்சு. எப்படின்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? சலித்து கொண்டான் அர்ஜுன். ஏதாவது கல்லு குத்தி இல்ல ஆணி குத்தி? டிரைவர் டயரை வேகமாக கழற்றி சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு, சார் அப்படி எதுவுமே இல்லை சார் என்றான். கூடவே இருந்த கண்மணி நாலாபுரமும் பார்த்தாள். அவள் கண்களில் அந்த சூரியலிங்கம் பட்டது. ஸ்டெப்னியை மாட்ட எப்படியும் 10 நிமிடமாவது ஆகலாம். அதுவரை அந்த லிங்கம் அருகில் சென்று பார்க்கலாமே என்று நினைத்தாள். மெல்ல அதை நோக்கி நடக்க தொடங்கினாள். எங்க போற? அர்ஜுன் கேட்டான். அதோ அந்த மரத்தடிக்கு அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு, பாத்தியா? அப்கோர்ஸ், இந்த ஊர்ல இப்படி பல இடங்கள்ல சிவலிங்கங்கள் இருக்கு. நீ இப்ப அங்க போகாதே. ஏன் அர்ஜுன்? அங்க யாராவது ஒரு பிச்சைக்காரன் இருப்பான். எகிரி குதிச்சு முன்னால வந்து நான் ஒரு சித்தன்னு எதையாவது சொல்லுவான். எதுக்கு வம்பு? ஓ, அப்ப இங்க உனக்கு அந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கா அர்ஜுன்? ஆமா. அப்பவா, நாம தான் இவ்வளவு பேர் இருக்கோமே, போய் பார்க்கலாமே. கண்மணி, பிளீஸ் கீப் குவைட். நீ ஆசைப்பட்டியேன்னு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். இங்க நீ ஆராய்ச்சி பண்ண வரல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அர்ஜுன் குரலில் கண்டிப்பு தொனித்தது. அதை கவனித்தபடி இருந்த என்ஜினியர்கள் முகங்களிலும் அதே வித சலனமும் ஆச்சரியமும். கண்மணி அதற்கு மேல் அர்ஜுனிடம் விவாதம் செய்ய விரும்பவில்லை. தற்காலிகமாக அவனை அனுசரித்து அமைதியாக போக முடிவு செய்தவளாக அந்த லிங்கத்தையே பார்த்தாள். அப்போது சைக்கிளில் வந்த ஒருவர் அந்த லிங்கத்தின் முன் சென்று இறங்கி விழுந்து கும்பிட்டுவிட்டு பயபக்தியோடு செல்வதை பார்த்தாள். சட்டென்று வானமும் அடைத்து கொண்டு மெல்லிய தூறலும் விழத் தொடங்கியது. வாவ், எக்ஸலண்ட் என்றாள். மழையில நனையாம கார்ல ஏறி உட்காரு. என்னையா ஆச்சா? ஆச்சு சார். அப்புறம் என்ன, காரை எடு. அப்போது உடன் வந்த என்ஜினியர்களில் ராமநாதன் என்பவருக்கு சிறுநீர் கழிக்கும் உபாதை ஏற்பட்டு பக்கமாக ஒரு மறைவு நோக்கி சென்றார். அதற்குள் அர்ஜுனின் கார் தயாராகி ஓடத் தொடங்கிவிட பின் தொடர வேண்டிய என்ஜினியர்கள் ஒதுங்கி சென்ற என்ஜினியருக்காக காத்திருக்க ஆரம்பித்தனர். நேரம்தான் கரைந்தது. மழையும் வலுத்தது.
காருக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டு காத்திருந்தார்கள். அவர் வரவே இல்லை. அவர்களில் ஒருவர் இறங்கி அவர் சென்ற பக்கமாக ராம்நாத் ராம்நாத் என்று குரல் கொடுத்தபடியே சென்றார். அழைப்புக்கு எந்த பதிலும் இல்லாமல் போகவே அவரை தேடி சென்றவர் நின்ற இடத்தில் நின்றபடி நாலாபுறமும் பார்த்தார். செடியும் கொடியும் சூழ்ந்த புதர்களாகத்தான் எல்லா இடமும் கண்ணில் பட்டது. முடிந்தவரை விலக்கி பார்த்தார். அதற்குள் அவரோடு வந்த மற்ற சகாக்கள் தேடிக்கொண்டு வந்துவிட்டனர். ராமநாதனை காணல மிஸ்டர் விஷ்ணு. காணலையா? அவர் என்ன சின்ன பிள்ளையா காணாம போக? கொஞ்சம் உள்ள தள்ளி போயிருப்பாரோ என்னவோ. விஷ்ணு என்ற அந்த என்ஜினியர் இந்த பதிலோடு சற்று தூரம் நடந்தார். புதர்கள் தடுத்தது. ராம்நாத், மிஸ்டர் ராம்நாத் என்று அவரும் குரல் கொடுத்து பார்த்தார். பதிலே இல்லை. புதர்களை விலக்கி கொண்டு சிரமப்பட்டு ஊடுருவிய போது தாமிரபரணி வாய்க்கால் தான் கண்ணில் பட்டது. அதில் திமு திமு வென்று தண்ணீரின் ஓட்டம். அப்படியே தேங்கி நின்று விட்டார். ஊர் எல்லை. காத்து கொண்டிருந்த அருணாச்சலத்தின் கண்களில் அர்ஜுன் வரும் கார் படவும் சுறுசுறுப்பானார். பேண்டு வாத்தியக்காரர்கள் வாசிக்க ஆரம்பித்தனர். நொடியில் சூழல் மாறிவிட்டது. வாழை இலையில் கட்டி எடுத்து வரப்பட்டிருந்த மாலைகள் மளமளவென்று கழுத்தில் குடியேற தயாராயிற்று. காரும் அவர்களை நெருங்கி நின்றது. எல்லோரையும் பார்த்த கண்மணி அகல கண் விழித்தாள். அர்ஜுன் அவளை அர்த்தத்தோடு பார்த்தான். உதவியாளன் கதிரேசன் இறங்கி பணிவாக கதவை திறந்து விட்டான். அர்ஜுன் இறங்கவும் அருணாச்சலம் ஓடி வந்து மாலை போட்டார். பின் அவன் கையிலேயே ஒரு மாலையை தந்து கண்மணி கழுத்தில் போட சொன்னார். அவனும் சற்று தயங்கிவிட்டு போட்டான். அது கண்மணியை சற்று நெகிழ்த்தியது. அவன் தயங்கியது உறுத்தியது. தம்பி, நீங்க வந்ததுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்களால இந்த ஊரும் உலகமும் நல்ல விதமா இருக்கணும் என்று மிக சம்பிரதாயமாக பேசினார் அருணாச்சலம். அர்ஜுன் அதை கேட்டு இணக்கமாக சிரித்தான். பேண்டு வாத்திய சத்தத்தை கையை உயர்த்தி காட்டி நிறுத்தினான். ஊர்க்காரர்கள் வரிசையாக மாலை போட்டார்கள். சிலர் துண்டுகளை அணிவித்தார்கள். கதிரேசன் அவைகளை வாங்கி காரின் பின் சீட்டில் போட்டான். அர்ஜுனின் பார்வை அந்த கூட்டத்தில் ரஞ்சனியை தேடியது. நடுநடுவே திரும்பி தான் வந்த சாலையை பார்த்தான். என்ஜினியர்கள் வந்த காரை அவன் எதிர்பார்ப்பது கதிரேசனுக்கும் புரிந்தது. கதிரேசன், எங்கய்யா அவங்கெல்லாம்? பின்னாலதான் சார் வந்துட்டு இருந்தாங்க. தம்பி, யாரை எதிர்பார்க்குறீங்க? என் கூட என்ஜினியர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்க தனியா ஒரு கார்ல வந்தாங்க. கூடத்தானே வந்தாங்க? ஆமாமா, வழியில அந்த சூரியலிங்கத்துக்கிட்ட என் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சரி பண்ணிக்கிட்டு வந்தோம். அவங்களும் அங்கதான் நின்னாங்க. சூரியலிங்கம் அருகில் பிரேக் டவுன் என்று அவன் சொன்னது அருணாச்சலத்தை சற்று கலவரப்படுத்தியது. அந்த வேளை பார்த்து என்ஜினியர்களின் காரும் வருவது தெரிந்தது. சார், வந்துட்டாங்க சார் என்று கதிரேசனும் உற்சாகமாக குரல் கொடுத்தான். காரும் அவர்களை சமீபித்தது. காரில் இருந்து படபடப்போடு என்ஜினியர்களும் இறங்கி ஓடி வந்தனர். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன குழப்பம் என்றார் என்ஜினியர் விஷ்ணு. என்ன சார்? எங்க கூட வந்த எரேஷன் என்ஜினியர் ராமநாதன் மிஸ் ஆயிட்டார் சார். வாட்? அர்ஜுன் விக்கித்தான். காரை விட்டு இறங்கி யூரின் பாஸ் பண்ண போனவரை காணல சார். என்ன மிஸ்டர் சொல்றீங்க? ராம்நாத்த காணலையா? காணாம போக இது என்ன, ஏதாவது திருவிழா நடக்கிற இடமா? இல்லை, இது என்ன அத்துவான காடா? அப்கோர்ஸ். ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அவரை தேடி அந்த ஸ்பாட்ல அலன்னு அலைஞ்சோம். அப்ப அவரோட ஷர்ட் பாக்கெட்ல இருந்த அவர் பேனா தான் கீழே விழுந்திருந்தது பாருங்க. என்ஜினியர் ரங்கராஜ் பேனாவை காண்பித்தார். அர்ஜுன் அடுத்து அருணாச்சலத்தை தான் பார்த்தான். மிஸ்டர் அருணாச்சலம், காணாம போற அளவுக்கு உங்க ஊர் அவ்வளவு பெருசா இல்லை. இங்க இதுக்கு முந்தி இப்படி நடந்திருக்கா என்று கேட்டான். அதுதான் தம்பி எனக்கும் புரியல. ஆமா, எந்த இடம் சொன்னீங்க? ஊருக்குள்ள நுழையிற இடத்துல மரத்தடியில ஒரு சிவலிங்கம் கூட இருக்குமே, அங்கதான் வண்டி ரிப்பேரும் ஆச்சுங்களா? ரிப்பேர்னா பெருசா ஒண்ணும் இல்ல, டயர் வெடிச்சிடுச்சு. வெடிச்சிடுச்சா? கூட்டத்தில் ஒருவர் பரபரப்பானார். ஆமா, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? சரி தம்பி, நீங்க எல்லாரும் முதல்ல தோப்பு வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க. நான் எங்க ஆட்களை அனுப்பி தேட சொல்றேன். கவலைப்படாதீங்க. அப்படியே நடந்து அவர் பாட்டும் ஏதாவது ஒரு பக்கம் போயிருப்பார். எல்லா பக்கமும் தேடி அலைஞ்சா நிச்சயம் சிக்கிடுவார் என்று சொன்ன அருணாச்சலம் குரலில் கொஞ்சம் போல பயமும் பதட்டமும் ஒளிந்திருந்தது. அரை மனதாக அதை கேட்டபடி திரும்பவும் காரில் ஏறிக்கொண்டான் அர்ஜுன். எல்லோரும் ஏறிக்கொள்ள காரும் புறப்பட்டது. அருணாச்சலம் அங்கிருக்கும் சிலரிடம் ராம்நாத்தை தேடி கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு அர்ஜுன் வந்த காரிலேயே ஏறிக்கொண்டார்.
டிரைவர் தம்பி, காரை எடுங்க, நான் சொல்ற பாதையில போங்க என்று வழிகாட்ட தொடங்கினார். என்ஜினியர்கள் வந்த காரும் பின்தொடர ஆரம்பித்தது. பூமிகாத்தான் பட்டி ஊரின் எல்லை. காண்டீபனின் கார் எல்லையை தொட்டு விட்டிருந்தது. கை கடிகாரத்தை பார்த்தார். மணி மிகச் சரியாக 12. சூரிய லிங்கத்தின் மேல் உச்சி வெயில் கதிர் பட்டு அந்த இடமே அலாதியான ஒளி வெள்ளத்தில் மூழ்கி இருந்தது. அந்த காட்சி, அந்த அதீத வெளிச்சம் எல்லாம் சேர்ந்து காண்டீபனின் காரை தடுத்து நிறுத்தியது. காண்டீபனும் இறங்கினார். சூரியலிங்கம் பல 1000 டிகிரிகளில் வெப்பப்படுத்தப்பட்ட ஒரு உலோகம் போல. லிங்கத்தின் தலைபாகத்தில் ஒரு ஒளி வெள்ளம். கண்கள் கூசியது. காண்டீபன் இறங்கி லிங்கத்தை நோக்கி நடந்தார். நடையில் பணிவு, மனதுக்குள் பக்தி. காற்றிடம் மெல்லிய தழுவல். அருகில் சென்ற காண்டீபனுக்கு அது ஒரு அரிய காட்சியாகத்தான் இருந்தது. தன்னையும் அறியாமல் அவர் கைகள் கூப்பியது. கூம்பின கரத்தின் மேல் அருகாமை மரத்தின் மலர் ஒன்று ஆசீர்வதிப்பது போல விழுந்தது. அது காண்டீபனுக்கு ஒரு நல்ல சகுனமாகத்தான் பட்டது. மலரை கண்களில் ஒற்றி கொண்ட போது சூரிய லிங்கத்தின் மேல் பட்ட சூரிய ஒளியும் விலகி லிங்கம் பழையபடி தெரிந்தது. தான் தரிசிக்க வேண்டும் என்றே அப்படி ஒரு காட்சி ஏற்பட்டது போல அவர் மனது எண்ணிக்கொண்ட போது பக்கவாட்டில் சலனம். திரும்பி பார்த்தபோது கையில் திரிசூலத்துடன் கோவணம் கட்டிய ஒரு சடைபிடித்த ஒருவர் வந்தபடி இருந்தார். அவரை பார்க்கவும் காண்டீபனிடம் ஒரு ஆச்சரியம். அபூர்வமான ஒரு காட்சியை காண்பது போல மனதுக்குள் ஒரு பரவசம். மிக பணிவாக அவரை பார்த்து கை கூப்பி வணங்கினார். அவரும் காண்டீபனை வெறித்து பார்த்தார். சில வினாடிகள் காண்டீபனின் புருவ மையத்தை பார்த்தவருக்கு மெல்லிய புன்னகை ஏற்பட்டது. மிக இதமான புன்னகை. அது காண்டீபனுக்கும் அவருடன் பேசும் ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தியது. நமஸ்காரம் சாமி, ஆசீர்வாதங்கள். இப்பதான் சிவ தரிசனம் கிடைச்சது, உடனேயே உங்க தரிசனமும் கிடைச்சது. நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் சாமி என்றார். அதுல என்ன சந்தேகம்? உச்சி வெயில் படும்போது இந்த லிங்கத்தை தரிசிக்க விதி இருக்கணும். 1000 பேருக்காவது அன்னதானமும், 100 பேருக்காவது வஸ்திர தானமும், 10 பேருக்காவது கோதானமும், ஒருத்தருக்காவது மாங்கல்ய தானமும் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த தரிசனம் கிடைக்கும். அவரது விளக்கத்தில் பல நுட்பமான உள்ளடக்க விஷயங்கள். என் பேரு காண்டீபன், நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர். நான் இந்த ஊரை பத்தி கேள்விப்பட்டு தரிசனம் பண்ணவும் நல்ல அனுபவங்களுக்காகவும் வந்திருக்கேன் என்று காண்டீபன் தான் வந்த காரணத்தை அந்த திரிசூல சித்தர் கேட்காமலேயே கூறினார். உண்மைதான், உனக்கு பல அனுபவங்கள் காத்திருக்கு. உன் மூலமாதான் அது இந்த உலகத்துல பதிவாகவும் ஆக போகுது. குறிப்பா மிக பெரிய அளவுல நீ சித்தர்களோட ஜால விளையாட்ட பார்க்க போற என்று புதிரும் போட்டார். அதை கேட்ட காண்டீபனிடம் ஒரு சிலிர்ப்பு. சிலிர்த்த நிலையில் காண்டீபன் அவரிடமே சில சந்தேகங்களுக்கு விடை காணவும் விரும்பினார். அவர் மனதுக்குள் நினைத்த மாத்திரத்தில் அந்த திரிசூல சித்தரே கேட்டார். என்னப்பா, என்கிட்ட உனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு போல தெரியுதே என்றார். ஆமா சாமி, சும்மா கேளு. இந்த ஊருக்கு ஆராய்ச்சி பண்ண ஒரு டாக்டர் வந்தார். அவர் வெள்ளைக்காரர். என்ன, இப்ப சுயநினைவுக்கு திரும்பிட்டானா? ஆமா சாமி, ஆனா அவர் சுயநினைவு இல்லாம போனது ஏன், எதனாலன்னு தெரியல. நெருப்ப தொட்டா சுடும்னு சொல்றேன், தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு அதை தொட்டா என்ன ஆகும்? நெருப்புக்கு நீங்க சொல்றது பொருந்தலாம், எல்லா விஷயத்துக்கும் பொருந்துமா சாமி என்று காண்டீபன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் கோபமாக, எங்களை ஆராய்ச்சி பண்ண நீ யார்? நான் உன் வழியில குறுக்கிட்டேனா என்று சீறினார் திரிசூல சித்தர். ஆராயறதுங்கிறது விஞ்ஞானிகளோட கடமை. அவரும் நல்ல நோக்கத்துக்காகத்தான் ஆராய வந்தார். உலகத்திலேயே நல்ல மலை வளத்தோட சிறப்பா இருக்கிற ஊர் இந்த பூமிகாத்தான் பட்டி தான். எதனால இது இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் அவர் வந்தார். அந்த காரணம் தெரிஞ்சா எதிர்காலத்துல உலகத்தையே அழிவுல இருந்து காப்பாத்தலாம்ங்கிறது தான் அவரோட எண்ணம். இது ஒரு நல்ல விஷயம் தானே சாமி? உன் எண்ணம் நல்லதா இருக்கலாம், ஆனா வழிமுறை தவறு. சித்தர்கள் பூஜைங்கிறது ஒரு ஏகாந்த வழிபாடு. அதை ஒளிஞ்சிருந்து பார்த்து படம் எடுக்க நினைக்கிறதும் அதை வித்து காசு பார்க்க முயற்சி செய்யறதும் தவறுதானே? அவர் காசு பார்க்க ஒளியல சாமி, உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க ஒளிஞ்சிருக்கலாம். வேண்டாம், இத பத்தி இனி பேசாத. இந்த உலகத்துல சில கேடுகள் இருக்குதுன்னா தப்பான மனித வாழ்க்கை முறைகள் தான் முதல் காரணம். எந்திர கலாச்சாரமும் பெட்ரோலிய கலாச்சாரமும் ஒழுங்குபடுத்தப்படாத வரைக்கும் சீர்கேடுகள் வளரத்தான் செய்யும்.
ஆனாலும் இந்த பூமிக்காத்தான் பட்டியில் சித்த பூஜை நடக்கிற வரை இந்த பூமிக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது. கவலைப்படாத. ஒரு நல்ல ஞானம் உள்ளவன் இந்த பூஜைக்கு குந்தகம் வராம இருக்க என்ன உண்டோ அதைத்தான் செய்வான். நான்கிற ஆணவம் உள்ளவன் தான் 6000 தப்பு பண்ணுவான். இந்த பதில் காண்டீபனை கட்டி போட்டது. இருந்தும் மனது அடங்காமல், சாமி என்று வாயை திறக்கவும், எதையும் இனி கேட்காதே, அதுதான் நீ காட்சியாவே பார்க்க போறியே, அப்ப உனக்கு யாரும் சொல்லாமலே எல்லா உண்மைகளும் புரியும். தானா புரிவதுதான் தங்கும். அது உனக்கும் நடக்க போகுது என்று சொன்ன திரிசூல சித்தர் அப்படியே சூரியலிங்கத்தை வலம் வந்தவராக பின்புறம் உள்ள மரத்தின் பக்கம் சென்றார். காண்டீபன் அவர் சுற்றி கொண்டு திரும்ப வருவார் என்றுதான் எண்ணினார். ஆனால் அவர் வரவில்லை. எங்கே போய்விட்டார் என்ற கேள்வியோடு பதிலுக்கு காண்டீபனும் சுற்றி வந்தார். ஆனால் அவர்தான் எந்த பக்கம் எப்படி போனார் என்றே தெரியவில்லை. அங்கேயே சித்தர் ஜாலம் தொடங்கிவிட்டதாகத்தான் காண்டீபனுக்கு தோன்றியது. தோப்பு வீடு. தனக்கான அறைக்குள் இதமான ஏசி குளிருக்குள் தவிப்போடுதான் இருந்தான் அர்ஜுன். அவனுக்கும் மற்றவர்களுக்கும் இளநீர்கள் வெட்டி தரப்பட்டிருந்தன. அதுவும் குடிப்பதற்கு கற்கண்டாகத்தான் இருந்தது. ஆனாலும் மனதுக்குள் என்ஜினியர் ராம்நாத் காணாமல் போன நெருடல். கூடவே இருந்த கண்மணிக்கும் அவள் அப்பா கபாலீஸ்வரன் சொன்னது போல இந்த ஊரில் நிறையவே மர்மங்கள் இருப்பதுதான் உண்மையோ என்று தோன்றியது. அர்ஜுன், சொல்லு கண்மணி, நம்மோட அடுத்த புரோகிராம் என்ன? முதல்ல அந்த தொலைஞ்சவன் கிடைக்கட்டும். இடியட், வந்த இடத்துல டென்ஷன் பண்றாங்க பாரு. நீ அனாவசியமா டென்ஷன் ஆகாத அர்ஜுன். எங்காவது வழி தவறி போயிருப்பார். சுத்தி அடிச்சுட்டு வரப்போறார். அவர் வந்தாதான் நாம அடுத்த வேலையையே பார்க்க முடியும். அவருக்கு தான் சாயல் கண்டிஷன்ஸ் தெரியும். அப்போது கதிரேசன் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொன்னபடி உள்ளே வந்தான். என்ன கதிர், ராம்நாத் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார், ஆனா ஒரு பெரிய கூட்டமே அவரை தேடி போயிருக்கு சார். புடலங்கா, ஏன் இப்படி என்ன டென்ஷன் பண்றீங்க? எவ்வளவு வேலை கெடுது பாரு இப்போ. சார், நாம வேணும்னா இடங்களை பார்க்க போலாமா சார்? பை த வே மிஸ்டர் கதிரேசன், நான் அந்த கோவிலை பார்க்க விரும்புகிறேன் என்று இடையில் நுழைந்தாள் கண்மணி. அர்ஜுன் அடுத்த நொடி அவளை குத்துவது போல பார்த்தான். ஏன் அர்ஜுன் அப்படி பார்க்கற? என்ன பக்தியா? அஃப்கோர்ஸ். என்ன அஃப்கோர்ஸ்? நீ கோயில் குளம்னு போய் அப்புறம் நீயும் எங்கேயாவது தொலைஞ்சு போறதுக்கா? பேசாம இங்கேயே இரு. அர்ஜுன், நான் உன் கூட வந்திருக்கிறது உனக்கு துணைக்காக மட்டும் இல்ல, இந்த ஊரை புரிஞ்சுக்கவும் தான். இத புரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உன் அப்பா உன்கிட்ட ஏதாவது சொல்லி குழப்பினாரா? இப்ப எதுக்கு அப்பா கிட்ட போற? அவருக்குத்தான் நான் இங்க எதையும் செய்யறதுல விருப்பம் இல்ல. அவர் வரையில இந்த ஊர் ஒரு மர்ம தேசம். அர்ஜுன், ஏன் கோவப்படுற? அது உண்மை மாதிரி தானே இருக்கு. ஊருக்குள்ள நுழையும் போதே டயர் வெடிச்சு ஒரு என்ஜினியர் வேற காணாம போயிருக்காரே. இதோ பாரு கண்மணி, இதெல்லாம் கோ இன்சிடென்ட். உன் அப்பா கூட வராத குறைய நீ உருவாக்கி வைக்காத. எனக்கு இப்ப இருக்கிற டென்ஷன் போதும். உன்னால அது அதிகமாக வேண்டாம். கண்மணியை அடக்கினான் அர்ஜுன். அவன் அவ்வளவு கோபமாக பேசி கதிரேசன் பார்த்ததே இல்லை. அப்போது அந்த சூழலையே மாற்றுவது போல கொலுசு சத்தம் ஒலிக்கவும் எல்லோரும் திரும்பினார்கள். ரஞ்சனி வந்து கொண்டிருந்தாள். பச்சை நிறத்தில் புடவை, தலைய வாரிய தலை, அதன் மேல் சிறு பிறை துண்டு போல விபூதி கீரல். அவள் தோற்றமே எல்லோருக்குள்ளும் ஒரு இன்ப அதிர்வை ஏற்படுத்துவதாக இருந்தது. அவள் கையில் வயர்கூடை, அதில் அர்ஜுனுக்கும் மற்றவர்களுக்குமான வீட்டு சாப்பாடு, சாப்பிட தேவையான வாழை இலை. அவளை பார்த்த நொடி அர்ஜுனும் மாறத் தொடங்கினான். அவனது டென்ஷன் மேல் ஜில்லென்று மழை பொழிந்து ஒரு குளிர்மை உருவாகத் தொடங்கியது. கண்மணி அதை கூர்ந்து கவனித்தாள். அவளை விடவே ரஞ்சனி நல்ல உயரம், நிறத்திலும் சற்று தூக்கல், காஸ்மெட்டிக்ஸின் துணை இல்லாமலே பளிச்சென்று இருந்தாள். தப்பி தவறியும் கூட பியூட்டி பார்லர் பக்கம் போகாதவள் என்பதை அவளது திருத்தப்படாத புருவமும் சற்றே எண்ணெய் பூச்சோடு கிடக்கும் நெற்றி பரப்பும் உணர்த்தியது. அர்ஜுன் தன்னை விட்டு எதனால் அவள் பக்கம் தாவினான் என்பதற்கான விடை ரஞ்சனியை பார்த்த நொடிகளில் கண்மணிக்கு கிடைத்து விட்டது. அவளும் நெருங்கி வந்தாள். பேச்சை ஆரம்பிக்கவே வெட்கப்படுவது போல தயங்கி நின்றாள். என்னங்க, சாப்பாடா? கதிரேசன் கேட்டு பேச்சை தொடங்கி வைத்தான். ஆமா, ஹோட்டல் இருக்கிற இடம் தெரிஞ்சா நாங்க வந்து சாப்பிட்டுக்குவோமே, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அவன் அவளை சீண்டுவது போல பேசினான். அவளுக்கும் திகைப்பாக இருந்தது. இது வீட்ல நான் என் கைப்பட சமைச்சதுங்க என்றாள் மிக வேகமாக.
ஐயோ, உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாரும் சாப்பிடுங்க, சூடு ஆறிட போகுது. பேச்சோடு பேச்சாக ரஞ்சனி அர்ஜுனை பார்த்தாள். அவன் அவளையே விழுங்குவது போல பார்த்து கொண்டிருப்பது தெரியவும் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். ஏகாந்தமான சூழ்நிலை. அப்போது ஓடு ஓடு என்கிற ஒரு கூக்குரல். என்ஜினியர் விஷ்ணுவும் ரங்கராஜும் பரபரப்போடு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையை விட்டு வெளியே வந்து விட்டிருந்தனர். அவர்கள் முகத்தில் பீதி. அர்ஜுன் தனது அறையை விட்டு அவர்களை நோக்கி நடந்தான். என்ன சார், என்ன ப்ராப்ளம்? உள்ள பாம்பு சார். பாம்பா? பாருங்க, தெரியும், 12 அடி நீளம் வேற. அவர்களிடம் மூச்சு பீறிட்டது. அறை கதவு திறந்திருக்க பயத்தோடு எட்டி பார்த்த அர்ஜுனை கண்மணி தடுத்தாள். நோ அர்ஜுன், ஏய் கதிரேசன், நீ பாரியா என்றாள். அர்ஜுன் அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் எட்டி பார்த்தபோது என்ஜினியர் ஒருவரின் கருப்பு நிற பிரீப்கேஸ் மேல் 1.5 அடி உயரத்திற்கு கம்பீரமாக படம் விரித்தபடி நின்று கொண்டிருந்தது கருநாகம் ஒன்று. கருநாகத்தை பார்த்த அர்ஜுன் கதிகலங்கி போனான். அவன் பின்னால் இருந்து கொண்டு பார்த்த கண்மணியும் அரண்டு போனாள். நல்ல வேளையாக அந்த தோப்புக்குள் சிலர் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் தங்கள் வசம் இருந்த மண்வெட்டியோடு ஓடி வந்தனர். வரும்போதே, ஐயா, யாரும் அந்த பாம்பை அடிச்சிடாதீங்க என்று கத்திக்கொண்டே வந்தனர். வந்த வேகத்தில் அரை வாசலில் நின்று பார்த்தனர், மூச்சிரைத்தனர். அவர்களில் ஒருவன், டேய், ஓடிப்போய் கற்பூரத்தை எடுத்தாடா என்றான். கற்பூரம் எதற்கு என்று அர்ஜுனுக்கு புரியவில்லை. என்ஜினியர்களுக்கும் புரியவில்லை. கதிரேசன் கேட்டே விட்டான். அட என்னப்பா, பாம்பை அடிச்சு தூக்கி எறியறத விட்டுட்டு கற்பூரம் கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமாங்க, கற்பூரத்தை கொளுத்தி சாமியா நினைச்சு கும்பிட்டாக்க அப்படியே வந்த சுவடு தெரியாம திரும்பி போயிடுங்க. அதுவும் நல்ல பாம்புங்க. இந்த ஊர்ல யாரும் பாம்புகளை அடிக்க மாட்டோம். அதுவும் சாமியும் ஒண்ணுதானுங்களே. என்னது, பாம்பு சாமியா? அர்ஜுன் வெடித்தான். ஆமா தம்பி, சாமி மட்டும் இல்ல, சித்தர்களும் இங்க பாம்பா நடமாடுறதா ஐதீகம். அதனால பாம்பை மட்டும் எதுவும் செய்ய மாட்டோம். அவன் விலக்கி சொல்லி கொண்டிருக்கும் போதே கற்பூரம் வந்து சேர்ந்தது. அதை அந்த சீரும் பாம்பின் முன்னால் வைத்து கற்பூரத்திற்கு தீ வைத்தான். தீச்சுடர் வான் நோக்கி எழும்பவும் சீரியபடி இருந்த பாம்பு அப்படியே தளைந்தது. பின்னர் திரும்பி அந்த அறையின் திறந்திருந்த ஜன்னல் வழியாக வெளியேறத் தொடங்கியது. ரஞ்சனியும் அதை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டாள். அதை அர்ஜுனும் கவனித்தான். நெருப்புக்கு பயந்து பின்வாங்கியது என்பதா, இல்லை இந்த பணியாளன் சொன்னது போல பாம்புக்குள் சித்தர் யாரும் புகுந்திருக்கிறாரா? கண்மணி கேள்வியோடு குலைந்தாள். அர்ஜுனோ தலையை உதறி கொண்டான். நல்ல வேளை, நம்மளையெல்லாம் விழுந்து கும்பிடுன்னு சொல்லாம விட்டாங்களே என்று முனகினான். என்ஜினியர்கள் மெல்ல உள்ளே நுழைந்து முதல் காரியமாக அந்த ஜன்னலை மூடிவிட்டு பிறகே மறுவேளை பார்த்தனர். தைரியமா இருங்க, பயபக்தியோட இருந்தா இங்க சிங்கம் புலி கூட சிநேகமா இருக்கும். அதுவே தப்பு தண்டா பண்ணா ஒழுங்கா ஊர் போய் சேர முடியாது. அதுதான் எங்க ஊரோட மகிமை என்று போகிற போக்கில் அந்த பணியால் சொல்லி சென்றது கண்மணியை மேலும் அதிரவிட்டது. அர்ஜுன், எஸ், அப்பா சொன்னப்ப நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். எதை? இந்த ஊர் ஒரு மர்ம தேசம்தான். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல கண்மணி, உளராம இரு, அது போதும். நான் உளர்றேனா? கண்மணி கோபித்தாள். சாப்பிட வாங்க, அந்த தோப்பாளி சொன்னது அவ்வளவும் நிஜம்தான் என்று இடையிட்டாள் அதுவரை மௌனமாக இருந்த ரஞ்சனி. மெல்ல ரிலாக்ஸ் ஆகி அதன் பொருட்டு சிரித்தான் அர்ஜுன். அவள் பேசினாலோ பார்த்தாலோ அவன் அப்படியே மாறிவிடுவதை உணர்ந்த கண்மணிக்கு அது சற்று பொறாமையை கூட அளித்தது. ரஞ்சனி சொன்னதோடு நிற்காமல் அந்த அறையில் இருந்த டேபிள் மேல் அழகாக இலையை விரித்து தண்ணீர் வைத்து பரிமாற தயாரானாள். அப்பொழுது அவள் கால் கொலுசு சப்தமும் கைவளை சப்தமும் அர்ஜுனை கிறங்க வைத்து விட்டது. கதிரேசனோ இப்போதைக்கு எந்த டென்ஷனும் இல்லை என்பது போல பெருமூச்சு விட்டான். கூடல்பட்டி முருகன் கோவில் ஓட்டு கூரை வீட்டு முன் அந்த வேன் தேங்கி நின்றது. வேனின் முன் பக்கத்திலிருந்து ஜானகியும் அகிலாவும் இறங்கினார்கள். சப்தம் கேட்டு வந்த பிருந்தா அம்மாவையும் தங்கையையும் பார்த்து முகம் மலர்ந்தாள். கோவிலில் இருந்து வெங்கடேஸ்வர குருக்களும் வந்தபடி இருந்தார். வேன் காரணம் மளமளவென்று சாமான்களை இறக்கத் தொடங்கினான். அதிக சாமான்கள் இல்லை, எல்லாமே இறங்கியது. அதில் ஜானகியும் ராமண்ணாவும் சேர்ந்திருக்கும் புகைப்படம் வெங்கடேஸ்வர குருக்கள் கண்ணில் பட்டு ஊன்றி பார்த்தார். அதை ஜானகி தன் சேலை தலைப்பால் துடைத்தாள்.
இவரை நான் 2 நாள் முந்தி கூட பார்த்தேன், கோவிலுக்கு வந்திருந்தார் என்றார் குருக்கள். அப்படியா என்று கேட்டபடியே கண் கலங்கினாள் ஜானகி. மலையில மனோரஞ்சித மரங்கள் உண்டு. மனோரஞ்சித மலர்களை பூச நட்சத்திரத்து அன்னைக்கு முருகனுக்கு அணிவிச்சா நல்லதுன்னு சித்த ரகசிய விதிகள்ல இருக்கு. குறிப்பா மனோரஞ்சிதம் பிரிஞ்சவங்கள சேர்க்கும், வெறுப்பா இருந்தா நீக்கும்னு சொல்லுவாங்க. அநேகமா அவர் உங்களோட எல்லாம் சேரணும்னு தான் அந்த மாலையை முருகனுக்கு போட்டிருக்கணும் என்று குருக்கள் சொல்லவும் ஜானகி உடைந்து போய் அழத் தொடங்கிவிட்டாள். இடையில் சாமி என்று ஒரு அழைப்பு கோவிலில் இருந்து வந்தது. தரிசனத்துக்கு ஆள் வந்திருக்கு போல, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொன்னவராக குருக்கள் விலகி போகவும் ஜானகி என்கிற குரல், அதுவும் வீட்டுக்குள் இருந்து. பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. உள்ளே ராமண்ணா காவி வேட்டி ஜிப்பாவில் வீட்டு கூடத்தின் மர பெஞ்சில் அமர்ந்திருந்தார். பிருந்தாவும் அகிலாவும் ஓடினார்கள். அப்பா வாடா, வா ஜானகி, எப்பப்பா வந்தீங்க? இப்ப அதுவாம்மா முக்கியம், உங்களை பார்க்கணும்னு தோணிச்சு வந்துட்டேன். நீங்க வந்ததையே நாங்க பார்க்கலையேப்பா. உன் அப்பா முந்தி ஒரு சிவபக்தன், ஆனா இப்ப சிவசித்தன். சித்தன்னாலே கொஞ்சம் சித்து வேலையும் செஞ்சாகணுமேம்மா. அப்படின்னா மாயமா வந்தீங்களாப்பா? ஊர் உலகத்துக்கு அது மாயம், எங்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயம். அதை விடு ஜானகி, ஒரு வழியா குடும்பத்தோட இங்க வந்து சேர்ந்துட்டதானே? ஆமாங்க, உங்களையும் இப்ப பாப்பேன்னு நினைக்கல. இப்படி பார்க்கணும்னு தானே இங்க நான் குடி வர சொன்னேன். எங்க கூடவே நீங்க இருக்க கூடாதா? இத நீயா கேக்குற ஜானகி? நான் கேட்காம யாருங்க கேப்பா? இல்ல, நான் இந்த உலகத்தை பொறுத்தவரை எப்படிங்கிறத நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ராமண்ணா அப்படி சொல்லவும் சுருக்கென்று முள் தைத்தது போல இருந்தது. அப்ப நீங்க எங்களோட பழைய மாதிரி சேர்ந்து இருக்கவே முடியாதாப்பா? பிருந்தா பரிதாபமாக கேட்டாள். கடவுள் நினைச்சா முடியுமா? சிவன் மலையில ராமதேவர்னு ஒரு சித்தர் நான் சொல்லாமலே என் நிலைய பார்த்தே ஞான திருஷ்டியால தெரிஞ்சுக்கிட்டார். உன் பிரச்சனைக்கு நான் தீர்வை சொல்றேன்னு சொல்லி இருக்கார் என்று ஒரு ஆறுதலான பதிலை சொன்னார். அதை கேட்டு அவர்களும் மகிழ்ந்தனர். சரி, சாமானையெல்லாம் முதல்ல எடுத்து வைப்போம், பிறகு பேசுவோம் என்று வேனில் இருந்து இறக்கிய சாமான்களை எடுத்து வைக்க தொடங்கினார்கள். அதே சமயம் கோவிலில் அந்த ஜோதிடர் ரங்கசாமி, அவர் அந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்து செல்பவர் என்பது அவர் வெங்கடேஸ்வர குருக்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் விதத்தில் தெரிந்தது. வழக்கம் போல இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் முருகனை தரிசனம் பண்ண வந்துட்டீங்களே என்றார் குருக்கள். ஆமா குருக்களே, இந்த முருகன் என்ன லேசுப்பட்டவனா? தன்னை விஷமா வச்சுக்கிட்டு நமக்கு அமிர்தமா தர்றவனாச்சே. அதான் விடாம இவனை பிடிச்சிட்டீங்க போல. நான் பிடிச்சிக்கிறது மட்டும் இல்ல சாமி, என்கிட்ட ஜோசியம் கேட்டு வர்றவங்க கிட்ட எல்லாமும் நான் இந்த கோயிலுக்கு போக சொல்றேன். பாவமா பண்ணிட்டு தானே பிறந்து வந்திருக்கோம். இந்த காலத்துல ஒரு கோடீஸ்வரனுக்கு மகனாவோ இல்ல மகளாவோ பிறந்திருந்தா கூட வெளியே நடமாடும் போது குண்டு வெடிப்பிலையும் ஆள் கடத்தலையும் மாட்டிக்கிற ஆபத்து இருக்கே. அருள் மட்டும் இல்லைன்னு வைங்க, ஒருவேளை சோறு ஒழுங்கா உள்ள இறங்காது. ரொம்ப சரியா சொன்னீங்க. காசும் பணமும் ஒரு அளவுக்கு தான். உடம்புல ஒரு உறுப்பு பழுதாயிட்டா அதை எந்த கடையில வாங்க முடியும்? வலி வேதனையோட தானே வாழ்ந்தாகணும். அவர்களிடம் எப்பவுமே இப்படித்தான் பேச்சு அமையும். குருக்களும் ஜோதிடர் கொண்டு வந்திருந்த பாலை முருகனின் திருமேனி மேல் மிக நிதானமாக விட்டு அதை ஜோதிடர் கண்குளிர பார்க்கும்படி செய்துவிட்டு திரும்பி வந்தார். ரொம்ப திருப்தி சாமி, தப்பு தப்பா எவ்வளவோ விஷயங்கள் இந்த கண்ணால பாக்குறேன். அதுக்கு இப்படி பாலாபிஷேகம் பண்ணி பாக்குறது தான் எனக்கு பெரிய பரிகாரமா இருக்கு என்றார். அபிஷேகம் பண்றதே அதுக்குத்தானே ஜோசியரே. வீடா இருந்தா வருஷம் ஒரு தடவை போகி பண்டிகை அன்னைக்கு சுத்தம் பண்றோம். மனசை எப்படி சுத்தம் பண்ணிக்கிறது? இப்படி அபிஷேகம் பண்ணித்தானே. இருவரும் பேசிக்கொண்ட போது சாமி என்கிற குரல் கேட்டது. குருக்கள் திரும்பி பார்த்தார். பிருந்தா வந்திருந்தாள். வா குழந்தை, என்ன வேணும்? பால் வேணும். இங்க எங்க கிடைக்கும்? உனக்கு சொன்னா தெரியாது, நான் பால்காரனை வர சொல்றேன், நீ போ என்றார். அப்போது பிருந்தாவை பார்த்த ஜோதிடரிடம் அதிர்வு. பிருந்தாவும் அதிர்ந்தாள். பிருந்தா கருவறை பிரகாரத்துக்கு வெளியே நின்றபடி கேட்டிருந்தாள். எனவே அவள்தானா என்பதில் ரங்கசாமியிடம் ஒரு சிறு தடுமாற்றம். அது அவர் முகம் போன போக்கில் நன்றாகவே தெரிந்தது. ஆனால் பிருந்தா விறுவிறுவென்று அங்கிருந்து வெளியேறி வீட்டிற்கும் சென்று விட்டாள். வீட்டிற்குள் படபடப்போடு நுழைந்தவளை பார்த்து ஜானகிக்கும் ராமண்ணாவுக்கும் கூட அதிர்ச்சியாகியது. என்னம்மா, என்ன விஷயம்?
அப்பா, அந்த ஜோசியர் கோயிலுக்கு வந்திருக்கார். எந்த ஜோசியர்? அதான்ப்பா, நீங்க ஜெயில்ல இருந்தப்போ உங்களை தூக்கில போட முடியாது, உங்களுக்கு ஆயுசு 88 வருஷம் பக்கம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கூட வந்தாரே. ஐயோ, அவரா? ஜானகி பதைத்தாள். பதட்டப்படாதே ஜானகி, எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாதா? என்னங்க இது? மழை விட்டும் தூவானம் விடாத கதையா? உங்களுக்காகத்தானே அந்த ஊரே வேண்டாம்னு இங்க வந்திருக்கோம். இங்கேயும் அந்த மனுஷன் தேடிக்கிட்டு வந்துட்டாரே. அவர் தேடிட்டு வந்திருக்க மாட்டார், கோயிலுக்கு வந்திருப்பார். இந்த கூடல்பட்டி முருகன் ரொம்ப விசேஷமானவன் ஜானகி. இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் வேற. கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்றது பெரிய நன்மைகளை கொடுக்கும் இல்லையா? செவ்வாய்ங்கிற கிரகத்தால தீமை ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தா அந்த தீமைக்கு கவசமா இந்த விஷயம் நிற்கும். அவர் ஒரு ஜோதிடர்ங்கிறதால இந்த உண்மை தெரிஞ்சு வந்திருப்பார் என்று ராமண்ணா சொல்லி கொண்டிருக்கும் போதே வாயில் பக்கம் ஜோதிடர் உருவம் தெரிய தொடங்கியது. அப்பா, அவர் வீட்டுக்கே வந்துட்டார். அகிலா கூக்குரல் எழுப்ப ஜோதிடர் விறுவிறுவென்று உள்ளேயும் வந்துவிட்டார். ராமண்ணாவை பார்த்தவர் கடவுளை வணங்குவது போல கைகளையும் கூப்பினார். கண்களில் ஒருவித கனிவு. ராமண்ணாவும் புரிந்து கொண்டார். ஆனால் ஜானகியும் பிள்ளைகளும் அவரிடம் ராமண்ணா சிக்கிக் கொண்டு விட்டதாகத்தான் நினைத்தார்கள். உட்காருங்க ஜோசியரே என்று பாயை எடுத்து போட்டு விரித்தார் ராமண்ணா. ஜோசியரும் அமர்ந்தார். அந்த கனிவான பார்வை தொடர்ந்தது. ஒரு கனத்த மௌனம் இருவருக்கும் இடையில் நிலவியது. அதை உடைக்க தொடங்கினாள் ஜானகி. அவள் குரலிலும் ஒருவித கெஞ்சல். ஜோசியரே, என் புருஷன் உயிரோட இருக்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் நாங்க அந்த ஊரை விட்டே இங்க குடி வந்தோம். ஆனா நீங்க இங்கேயும் தேடிக்கிட்டு வந்துட்டீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதை தயவு செஞ்சு வெளியில சொல்லாதீங்க என்றார். அம்மா, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நிஜமா நான் உங்களை தேடியெல்லாம் வரல. இந்த ஊர் முருகன் கோவிலுக்கு நான் கார்த்திகை தவறாம வர்றவன். அப்படி வந்த இடத்துலதான் தற்செயலா உங்க மகளை பார்த்தேன். உங்களை பார்க்கத்தான் நான் வந்தேன். ஆனா மார்க்கண்டையனுக்கு பிறகு திரும்பவும் மீண்டு இருக்கிற ஐயாவை நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. நீங்க நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி, என் ஜோசியம் பொய்யாயிடுச்சேன்னு நான் மனசு உடைஞ்சு போய் ஜோசியம் பார்க்கறதையே விட்டுடுறதுங்கிற எண்ணத்துலதான் இன்னைக்கு கோயிலுக்கே வந்தேன். ஆனா இப்ப நான் என் ஜோசியம் பொய்யாகலேங்கிற சந்தோஷத்துல பூரிச்சு போயிருக்கேன் என்று பெருமிதத்தையும் வெளியில் காட்டினார். ஜோசியரை, நானும் உங்க ஜோசியத்தை மதிக்கிறேன். உண்மையில நீங்க ஒரு முழுமையான ஜோதிடர் தான். என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் அதிசயங்கள் நடக்கும்னு நான் நினைச்சே பார்த்ததில்லை. ஆனா அந்த சிவபெருமானோட கருணை எனக்கு ரொம்பவே இருக்கு. அதுதான் தூக்கு தண்டனை கிடைச்சும் நான் தப்பி பொழைச்சிருக்கேன். ஐயா, நீங்க இந்த உலகத்தோட முதல் அதிசயம். கூடு விட்டு கூடு பாயிறதுங்கிற சித்த சக்திக்கு நீங்க ஒரு மெய்யான உதாரணம். கடவுளோட கருணை ஒருவருக்கு இருக்கிற பட்சத்துல அவரை எந்த சட்டத்தாலையும் எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுக்கும் நீங்களே ஒரு முன் உதாரணம். நீங்க தலைமறைவா வாழ வேண்டிய அவசியமே இல்லை. குற்றவாளியும் குற்ற உணர்ச்சி உள்ளவனும் தானே இப்படி நடந்துக்கணும். உங்க ஜாதகத்தை கரைச்சி குடிச்சவன்கிற முறையில சொல்றேன். உங்களுக்கு 12ல கேது, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு உங்களுக்கு கிடையாது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயும் சில தோஷங்கள் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஏற்பட்டது. 2 பெண்களும் பிறந்தாங்க. இவங்களை நீங்க தானமா கொடுக்கற கடன் பாக்கி இருக்கு. அதாவது கன்னிகா தானம்னு சொல்ல வந்தேன். அந்த தானம் முடியவும் உங்க மனைவியும் உங்களோட சேர்ந்து சந்நியாச யோகத்துக்கு மாறிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க சாகர வரைக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதா அம்மாவும் போலதான் வாழ்வீங்க. உங்க வரையில இடர்பாடான வாழ்க்கைன்னு ஒண்ணு இனி இல்லை. அதே சமயம் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். நீங்க உண்மையில கொலை செய்யல, கொலைகாரரும் இல்லை. அது ஒரு பழி. சூரியன் தற்காலிகமா உங்க கட்டத்துல மறைஞ்சதாலையும் அந்த காலகட்டத்துல உங்க மேல இப்படி ஒரு பழி விழுந்துச்சு. கிரகங்கள் இடம் மாறவும் அதுல உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு நீங்க இப்படி இருக்கீங்க என்று ஜோதிடர் ரங்கசாமி ஜோதிட ரீதியாகவே விளக்கமும் அளித்தார். அதை கேட்ட ஜானகி முகத்தில் ஒரு புதிய உற்சாகம். ஜோசியரே, அப்ப இவர் நிரபராதியா என்று வேகமாக முன்னால் வந்து கேட்டான். ஆமாம்மா, இது என் ஜோசியத்து மேல சத்தியம். இத என்னை நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா. அதுல எங்க பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிட்டா? கெடாதும்மா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. என் மகள் வரையில உண்மையில என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா இப்படி பேச மாட்டீங்க ஜோசியரை. வேண்டாம்மா,
தெரியவும் தேவையில்லை. எனக்கு என்னோட ஜோதிடம் மட்டும்தான் கணக்கு. அப்ப உங்க முடிவான பதில்? நீங்க இப்படி ஒளிஞ்சு வாழணும்னு தேவையே இல்லை. உங்க மகளுக்கு ரொம்ப நல்ல முறையில கல்யாணம் நடக்கும். உங்க கணவர் மேல விழுந்த பழியும் நீங்கும். அதை நீக்கிறது என்னோட பொறுப்பு. அதுக்கு நீங்க எனக்கு அனுமதி தந்தா போதும். ஜோதிடர் கெஞ்சும் குரலில் கேட்டார். ராமண்ணாவிடம் பெரிதாக எந்த உணர்ச்சிப்பாடும் இல்லை. ஜோசியரை, நாளைக்கு இங்க உங்களால வர முடியுமா? தாராளமா. அப்ப நான் என் முடிவை சொல்றேன். இப்ப நான் தனி மனுஷன் இல்லை. எனக்கு முன்னால சத்குருநாதர்கள் பலர் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் கலந்துக்கிறேன். இதமான குரலில் ராமண்ணா சொல்லவும் ஜோதிடரும் கை கூப்பியவராக, நாளைக்கு இதே நேரம் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு நீங்க நல்ல பதிலே சொல்வீங்கன்னு நான் நம்புறேன். அதே சமயத்துல இங்க நாம சந்திச்சதும் பேசுனதும் ஒரு பிரம்ம ரகசியம் போல வெளியே தெரியாம இருக்கும். இது என் ஜோதிடம் மேல சத்தியம் என்று சொன்னபடியே புறப்பட்ட ஜோதிடரை பிரமிப்போடு பார்த்தாள் ஜானகி. அவர் விலகி போகவும் ராமண்ணாவும் ஜானகியிடம், ஜானகி, நான் சிவன்மலைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன் என்று சொன்னவராக புறப்பட்டார். அப்பா, மறக்காம வந்துடுங்க என்றார்கள் அகிலாவும் பிருந்தாவும். அவர் சிரித்தபடியே நகர்ந்தார். அவர்களுக்கும் மனதுக்குள் ஒரு இனம் புரியாத நிம்மதி. சர்க்கரை தொழிற்சாலை கட்டுவதற்கான இடம் தேர்வாகிவிட்டிருந்தது. லெவல் இண்டிகேட்டர்களையும் வைத்து நீள அகலங்களையும் அளந்து கொண்டிருந்தனர். அந்த இடப்பரப்புக்குள் ஒரு மூலையில் இருந்தது அந்த ருத்ராட்ச மரம். தொழிற்சாலை அமையும் பட்சத்தில் இன்று ஊருக்கு பொதுவாக இருக்கும் அந்த மரமும் பாம்பு புற்றும் தொழிற்சாலை அனுமதித்தால்தான் மக்களின் வழிபாட்டுக்கு உரியதாக மாற முடியும் என்கிற நிலை. பிரசிடென்ட் அருணாச்சலத்திடம் ஊர்க்காரர்கள், என்னங்க இது, நாளைக்கே அவர் வழிவிட மாட்டேன்னு சொல்லிட்டா நல்லாவா இருக்கும், இப்பவே கேட்டு சொல்லிடுங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். அருணாச்சலமும் அது பற்றி பேச சரியான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அர்ஜுன் மிகவே பரபரப்பாக இருந்தான். காணாமல் போன என்ஜினியர் என்ன ஆனார் என்றே தெரியாத நிலையில் மீதமுள்ள 3 என்ஜினியர்களில் ஒருவர் இன்ச் டேப்போடு ஷூ அணிந்த கால்களோடு ருத்ராட்ச மரம் அருகே வந்து இந்த மரத்தை எல்லாம் வெட்ட வேண்டியிருக்கும் என்று பேசி கொண்டிருக்கும் போதே மரத்தில் இருந்து பொடி போல ஒன்று சிதறி அவர் கண்ணில் படவும் கண்களை கசக்கிக் கொள்ள தொடங்கினார். எரிச்சல் சற்று அடங்கவும் கண் திறந்து பார்த்தார். ஆனால் பார்வைதான் சுத்தமாக தெரியவில்லை. ஐயோ என்று அலற ஆரம்பித்தார் அவர். கண்களை கசக்கிக் கொண்டு கதறிய அந்த என்ஜினியரை அர்ஜுன் வேகமாக தன் காரில் தூக்கி போட்டு கொண்டான். கண் விஷயம் என்பதால் மிக சீரியஸாக கருதியவன் அருகில் இருந்த அருணாச்சலத்திடம், இங்க கண்ணாஸ்பத்திரி எங்க இருக்கு என்று கேட்டான். அவரோ, நல்ல கண்ணாஸ்பத்திரின்னா திருநெல்வேலிக்குத்தான் போகணும் தம்பி என்றார். உங்களுக்கு ஆஸ்பத்திரி இருக்கிற இடம் தெரியுமா? தெரியும் தம்பி. அப்ப ஏறுங்க. அடுத்த நொடி கார் சீரத் தொடங்கியது. கதிரேசனும் தாவி ஏறிக்கொண்டான். மற்ற 2 என்ஜினியர்களும் கண்மணியும் அங்கேயே இருக்கும்படி ஆகிவிட்டது. அந்த என்ஜினியர்கள் இருவரிடமும் ஒரு வித தவிப்பு. காணாமல் போன என்ஜினியரை பற்றியும் தகவல் இல்லாத நிலையில் மீதமுள்ள 3 ஒருவருக்கு கண் பார்வையே போய்விடுகின்ற ஒரு நிலை. இருவரும் மாறி மாறி பார்த்து கொண்டனர். ரங்கராஜ், இதுக்கு மேல நாம இங்க இருக்கிறது உங்களுக்கு சரியா படுதா என்று ஆரம்பித்தார் விஷ்ணு என்கிற என்ஜினியர். நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன் என்றார் ரங்கராஜ். நான் ஏற்கனவே இந்த பூமி காத்தாம்பட்டியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ரியலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னு நினைக்கல. இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு, நம்மளால அது கூட மோத முடியும்னு எனக்கு தோணல. அப்கோர்ஸ் மிஸ்டர் அர்ஜுன் வந்துடட்டும், நாம கிளம்பிடுவோம். அவர்கள் பேச்சு கண்மணியை உசுப்பேற்றியது. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க படிச்சவங்க தானே என்று ஆரம்பித்தாள். நாங்க மட்டுமா மேடம், நீங்களும் தான். இப்படி தொட்டு தொட்டு மர்மமாவே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தா அதை எப்படின்னு எடுத்துக்கிறது? ஏன் அதை மர்மம்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் இஸ் இட் கோ இன்சிடென்ஸா ஏன் இருக்கக்கூடாது? அப்படித்தான் இந்த சம்பவத்துக்கு முந்தின சம்பவம் வரை நினைச்சோம் மேடம். இதையும் அப்படியே நினைங்க. இங்க இப்ப கண்ணுல வந்திருக்கிற பிரச்சனைக்கு கூட ஏதாவது மகரந்தம் காரணமா இருக்கலாம். ஆனா நாம தங்கியிருந்த ரூமுக்கு பாம்பு வந்ததும் அது கும்பிடப்படவும் திரும்பி போனதும் ஒரு யூஸ்வலான விஷயமா எங்களுக்கு தோணல மேடம். அதே போலதானே எங்க சகா ஒருத்தரும் காணாம போயிட்டார். அப்ப இங்க ஒரு சக்தி நம்ம எல்லாம் துரத்துறதுக்கு தயாராயிடுச்சுங்கிறீங்களா? ஏன் அப்படி இருக்கக்கூடாது மேடம்? சரி, அப்படியே இருக்கட்டும். அந்த சக்தியை எதிர்த்து போராடாம ஓட நினைக்கிறது சரியா? அப்ப இங்க ஒரு சக்தி நம்ம எல்லாம் துரத்துறதுக்கு தயாராயிடுச்சுங்கிறீங்க.
ஏன் மேடம், ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, அப்படியே இருக்கட்டும். அந்த சக்தியை எதிர்த்து போராடாம ஓட நினைக்கிறது சரியா? அது எங்க வேலை இல்லை மேடம். எங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற சக்தியை எதிர்க்கிறது எங்க நோக்கமும் இல்லை. அதனால எங்களுக்கு தனிப்பட்ட முறையில எந்த நன்மையும் ஏற்பட போறதாகவும் எனக்கு தெரியலையே. இப்படி பேசுறதால எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நினைச்சிட வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. சரி மேடம், சொல்லுங்க. அர்ஜுன் இங்க சுகர் ஃபேக்டரி போட நினைக்கிறது அவன் கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, இந்த கிராமமும் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான். அது எங்களுக்கும் தெரியும் மேடம். இத பிடிக்காத யாராவது கூட இப்படி நடந்துக்கலாம் இல்லையா? கண்மணி கேட்ட விதம் அவர்களை சற்று சிந்திக்க வைத்தது. மௌனமானார்கள். அப்போது கொலுசு சப்தம். கையில் கட்டிய பூவுடன் ரஞ்சனி வந்து கொண்டிருந்தாள். கண்மணியை பார்த்து இணக்கமாக சிரித்தாள். உன் பேரு ரஞ்சனி தானே? ஆமா, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? மறந்திருந்தா இவ்வளவு சரியா கேட்பேனா? அது சரி, என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க, எங்க மத்தவங்கெல்லாம்? மத்தவங்கெல்லாம்னா? கண்மணி வேண்டுமென்றே அப்படி கேட்டாள். இல்ல சார், எங்க அப்பா. ரஞ்சனி குலைந்தாள். அவங்க அவசரமா திருநெல்வேலி போயிருக்காங்க. எதுக்கு? கண்மணி நடந்ததை கூறினாள். ஐயோ, இங்க அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? பதட்டமாக திருப்பி கேட்டாள் கண்மணி. தப்பா? இது என்ன கேள்வி? இல்ல, அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பார், அதான் அவருக்கு அப்படி ஆகி இருக்கணும். தப்பு பண்ண நாங்க என்ன ரவுடிகளா? இல்ல, இங்க தப்பு பண்ண எந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு? என்ஜினியர் விஷ்ணு திருப்பி கேட்டார். அப்படி இல்ல, இங்க செருப்பு காலோட வரக்கூடாது, தப்பான எண்ணங்கள் கூடாது. இது சாதாரண மரம் இல்ல. வாட் டு யூ மீன்? சாதாரண மரம் இல்லைன்னா சந்தன மரம் மாதிரி இதற்கு வேல்யூ அதிகமா, இல்ல வேற மாதிரி? இங்க நின்னுகிட்டு இப்படி பேசுறதே தப்பு. இது கற்பக மரம் மாதிரி. இங்க நின்னு நாம நம்பிக்கையோட எதை வேண்டுனாலும் நடக்கும். அப்ப இந்த மரம் ஒரு சாமி மாதிரின்னு சொல்றியா? நிச்சயமா, இது கோயில் மரம். இதோ நான் கூட பூ போட்டு கும்பிட்டுட்டு போக தான் வந்தேன். நீ நல்லாவே கும்பிட்டுக்கோ, நாங்க யார் அதை தடுக்க? ஆமா, நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது? நீங்க பக்தியோட வேண்டிக்கிங்க, அது நடக்கும்போது உங்களுக்கே தெரியும். நிஜமாவா? சத்தியமா. சரி, அப்ப நான் இப்பவே இந்த மரத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். அர்ஜுன் எனக்கு அத்தை பையன், நான் அவனுக்கு மாமன் மகள். அர்ஜுனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணும்னு நான் வேண்டிக்கிட்டா அது நடக்குமா? கண்மணி வேண்டுமென்றே ரஞ்சனியை ஆழம் பார்ப்பது போல பேசியது ரஞ்சனியை சற்று திடுக்கிட வைத்தது. மிரட்சியோடு கண்மணியை பார்த்தாள். கமான், ஸ்பீக். நான் வேண்டிக்கிட்டா நடந்துடுமா? பக்தியோட நீங்க வேண்டிக்கிட்டா நிச்சயம் நடக்கும். ரஞ்சனியின் குரலில் உயிரே இல்லை. ஆனால் அவள் சொன்னதில் உண்மை இருந்தது. ரைட், நான் இப்பவே வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிற அளவுக்கு அதுல அப்ப பிரச்சனை இருக்கா? ரஞ்சனியும் போட்டு வாங்க பார்த்தாள். ஆமா, அர்ஜுன் யாரையோ லவ் பண்றான்னு தெரியுது. அப்ப அந்த காதலை நீங்க கெடுக்கிற மாதிரி இங்க வேண்டிக்கிறது தப்பு இல்லையா? நான் காதலுக்காக வேண்டிக்கிறது எப்படி தப்பாகும்? அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வது என்ஜினியர்கள் விஷ்ணு ரங்கராஜ் இருவருக்கும் எரிச்சலை ஏற்படுத்தியது. மேடம், இது என்ன அரட்டை அடிக்கிற நேரமா? நாங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம். நீங்க என்னடானா மர ஆராய்ச்சியில இறங்கிட்டீங்களே என்று சற்று கோவிக்கவும் செய்தனர். அப்போது அந்த பகுதிக்குள் பத்திரிகை ஆசிரியர் காண்டீபனின் கார் நுழைந்து கொண்டிருந்தது. காண்டீபன் காருக்குள் இருந்தபடியே எதிரில் தெரிந்த ருத்ராட்ச விருட்ச மரத்தையும் அங்கே என்ஜினியர்களில் இருந்து எல்லோரும் கூடி நிற்பதையும் கவனித்தார். மரத்தடியில் தென்பட்ட புற்றும் அதன் மேல் சிந்தி கிடக்கும் மஞ்சள் குங்குமமும் அது வணக்கத்திற்குரிய இடம் என்பதை அவருக்கு நொடியில் உணர்த்தவும் காருக்குள்ளேயே தன் செருப்புகளை கலற்றி விட்டு தான் காரை விட்டு இறங்கினார். அவரை கண்மணியும் ரஞ்சனியும் கூட பார்த்தனர். அவர் செருப்பை கலட்டி விட்டு வருவதை கண்மணி நுட்பமாக கவனித்தாள். காண்டீபனும் அவர்களை ஊன்றி பார்த்தார். அவர்களில் ஒரு என்ஜினியருக்கு காண்டீபனை தெரிந்திருந்தது. வாங்க மிஸ்டர் காண்டீபன் என்று என்ஜினியர் முகம் மலர்ந்தார். அட, நம்ம விஷ்ணு சாரா, நீங்க எங்க இங்க? நாங்க லேண்ட் சர்வே பண்ணவும் அப்படியே மெஷர் பண்ணவும் வந்தோம் சார். ஓ, அந்த சுகர் ஃபேக்டரி சம்பந்தமாவா? எக்ஸாக்ட்லி. பரவாயில்லையே, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கே. ஊருக்குள்ளேயே எல்லாரும் பேசிக்கும் போது ஒரு பத்திரிகை ஆசிரியரான எனக்கு தெரியாம போகுமா சார்? ஐசி, அப்ப சுகர் ஃபேக்டரி வரப்போகுதுன்னு ஊர்ல நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? விஷ்ணு கேட்ட விதத்தில் ஒரு சந்தேகம் இலையொடியது.
என்ன மிஸ்டர் விஷ்ணு, நீங்க கேட்கிற துணியை பார்த்தா அது வந்தாதான் வருங்கிற மாதிரி தெரியுதே. கிட்டத்தட்ட அப்படித்தான் காண்டிபன் சார். நாங்க இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே வரிசையா பிரச்சனைகள் தான். தொட்ட இடமெல்லாம் ஒரே மர்மம் போங்க. எங்களுக்கே ஒன்னும் புரியல என்று சொன்ன என்ஜினியர் விஷ்ணு ஒரு நீண்ட பெருமூச்சினையும் விட்டார். கண்மணி அவரை நெருங்கி வந்தாள். யார் சார் இவர்? ஓ, ஐ எம் வெரி சாரி மேடம். இவரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாமலே பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் பிரபலமான பத்திரிகை ஆசிரியர். பேரு காண்டிபன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கிளாட் யூ மீட் யூ சார். நான் இங்கே சுகர் ஃபேக்டரியை ஆரம்பிக்க போற மிஸ்டர் அர்ஜுனோட உட்பி. உட்பி? காண்டிபன் ஆச்சரியமாக கேட்டார். கண்மணி வேண்டுமென்றே அப்படி சொன்னது போலத்தான் இருந்தது. அப்படியே அவள் பார்வை ரஞ்சனி மேலும் சென்றது. ரஞ்சனிக்கு உட்பி என்பதற்கு அர்த்தம் தெரிந்திருக்கவில்லை. ஆகையால் சாதாரணமாக பார்த்தாள். அதை அரை சிரிப்போடு ரசித்த கண்மணி, நீங்க எங்க சார் இந்த ஊர் பக்கம் வந்தீங்க என்று கேட்டாள். விசேஷமான ஊர் இல்லையா, அதுதான் வந்தேன். யூ மீன் சாமி கும்பிடவா? அப்படியும் வச்சுக்கலாம். அப்படியும் வச்சுக்கலாம்னா வேற காரணங்களும் இருக்கிற மாதிரி தெரியுதே. நிறையவே இருக்கு. ஒரு பத்திரிகை ஆசிரியரா இந்த ஊரோட விசேஷ தன்மைகளை உணர்ந்து என் பத்திரிகையில எழுதணுங்கிறது என் விருப்பம். அப்படியே நீங்க சுகர் ஃபேக்டரி கட்ட போறீங்களா? அதுவும் வெற்றிகரமா செயல்படுமான்னு பாக்குறதும் என்னோட எண்ணம். காண்டிபன் சொன்ன விதமே அவர் நோட்டம் போட வந்துவிட்டதை என்ஜினியர்களுக்கு உணர்த்தி விட்டது. மிஸ்டர் காண்டிபன், இங்க கட்ட போறது நாங்க. ஆனா நீங்க அதை பரபரப்பா எழுதி உங்க பத்திரிகை வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவீங்களா என்று கேட்டார் என்ஜினியர் ரங்கராஜ். ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா அப்படித்தான். ஆனா என்னோட ஆங்கிள் வேற என்ஜினியர் சார். உங்க ஆங்கிள் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? எனக்கு ஒரே ஒரு ஆங்கிள் தான். இந்த ஊர் ஒரு அற்புதம், ஒரு அதிசயமும் கூட. இந்த அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் ஒரு கேடு எதனாலையும் வந்துடக்கூடாது. அதனால என்னால முடிஞ்சா அதை தடுப்பேன். இந்த ஊரோட பழமைக்கும் பவித்திரத்துக்கும் நான் எப்பவும் துணை நிற்பேன். காண்டிபன் சொன்னதை கேட்டு சிரித்தாள் கண்மணி. என்னம்மா சிரிக்கிறீங்க? வந்தது சிரிச்சேன். நீங்க பத்திரிகை ஆசிரியரா இருந்துகிட்டே ஒரு சாமியார் மாதிரி சிந்திக்கிறவர் போல இருக்கே. ஓ, பழமை நல்லா இருக்கணும்னு சாமியார்கள் மட்டும்தான் நினைப்பாங்களோ? பின்ன என்ன சார், ஒரு பத்திரிகை ஆசிரியர்னா அவர் முற்போக்கானவரா இருக்கணும். பிற்போக்கான விஷயங்களை கண்டிக்கணும். மூடத்தனமான விஷயங்களை நம்ப கூடாது. நானும் அப்படித்தாம்மா இருக்கேன். அப்ப எப்படி இந்த ஊர் பழமை மாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இது எல்லா காலத்துக்கும் புதுமையான ஒரு ஊருமா. பழமைன்னு ஒரு அடையாளத்துக்கு சொல்றோம்ங்கிறது தான் என் அபிப்பிராயம். அப்ப இது புதுமையான ஊரா? அதுல என்ன சந்தேகம்? இந்த ஊர்ல இத்தனை வருஷத்துல மழை பெய்யாம போனதே இல்லை. வறட்சிய இந்த ஊர் பார்த்ததே இல்லை. இந்த மண்ணுல விளையாத தாவரங்களும் இல்லை. இந்த ஊர் காத்துல மட்டும்தான் மிக குறைந்த அளவுல மாசு இருக்கு. இந்த ஊர்ல மக்களும் சந்தோஷமா இருக்காங்க. போலியோ இல்ல, அம்மை இல்ல, மலேரியா டெங்குங்கிற காய்ச்சல்கள் வந்ததில்லை. அவ்வளவு ஏன், இந்த மண்ணுல பிறந்த யாரும் பசின்னு வருத்தப்பட்டதே இல்லை. சராசரியா இந்த ஊர் மக்கள் 90 வயசு வரை வாழ்றாங்க. இவங்களுக்குள்ளேயே பெண் கொடுத்து எடுத்து உறவுகளை வளர்த்துக்கிறாங்க. சூதாடுறது கிடையாது, குடிக்கிறது கிடையாது, சண்டை போட்டுக்கிறது கிடையாது. இப்படி ஒரு ஊரை இந்த உலகத்துல வேற எங்க உங்களால காட்ட முடியும்? இது புதுமையான ஊர் தானே. காண்டிபன் அடுக்கிய கேள்விகள் முன்னால் அயர்ந்து விட்டார்கள் அந்த என்ஜினியர்கள். ரஞ்சனிக்கு அதை கேட்க மிக பெருமிதமாகவும் இருந்தது. ஆனால் கண்மணிக்கு மனது அடங்கவில்லை. எடிட்டர் சார், இந்த ஊரை பத்தி சொல்ல இவ்வளவுதான் இருக்கா, இல்ல இன்னும் இருக்கா? ஏம்மா? இல்ல, இதோ இந்த பொண்ணு இந்த ஊர் தான். ஆனா இவ கூட இப்படி பேசல. ஆனா சென்னையில இருந்து வந்திருக்கிற நீங்க பேசுறது தானே ஆச்சரியம். அவங்களுக்கு பேச தெரியாம இருக்கலாம். ஆனா நான் சொன்னதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டோட குட் புக்ல முதல்ல இருக்கிற ஊர் இந்த ஊர் தான். இந்த ஊரை பார்த்து ஆச்சரியப்படாத மந்திரிகளோ தொழிலதிபர்களோ கிடையாது. அதே சமயம் இந்த ஊருக்கான கட்டுப்பாடு தான் அவர்களை இந்த ஊருக்குள்ள வரவிடல. இல்லைன்னா இந்த ஊரோட வளத்துக்கு இந்த ஊருக்குள்ள 100 பணக்காரன் உள்ள நுழைஞ்சு அவனோட பங்களாவும் பண்ணையுமா இந்த ஊர் எவ்வளவோ மாறி இருக்கும். அவன் பங்களான்னு வந்துட்டாலே அதுல ஏசி மிஷின், பிரிட்ஜுன்னு எல்லாமே வந்துடும். அப்புறம் அவங்க கார்கள், அப்புறம் அவங்க பயன்பாட்டுக்குன்னு செல்போன், டிவியும் வந்துடும்.
அவங்கள பார்க்கவும் பேசவும் அவங்க சார்பான நகர தொடர்பு கொண்டவர்கள் வந்து போவாங்க. அப்புறம் இந்த ஊரும் மாசுபட்டு எல்லா ஊரையும் போல மாறி மழையும் குறைஞ்சு ஒரு சராசரி கிராமமா ஆயிடும். காண்டீபன் மூச்சு விடாதபடி சொன்ன பதிலை கேட்டு என்ஜினியர்கள் திரும்பவும் அதிர்ந்தனர். அப்ப இந்த ஊர்ல விஞ்ஞான சாதனங்களே நுழைஞ்சிடக்கூடாது, அப்படித்தானே? கண்மணிதான் கேட்டாள். ஆமாம்மா, இது மெஞ்ஞான பூமி. இங்க விஞ்ஞானம் அடக்க ஒடுக்கமாத்தான் இருக்கலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. வளர்ச்சி உங்களுக்கு ஆர்ப்பாட்டமா? முதல்ல எது வளர்ச்சின்னு உங்களால தெளிவா சொல்ல முடியுமா? காண்டீபன் கையை ஆட்டி கேட்கவும் கண்மணியும் ஆவேசமானாள். ஆனால் என்ஜினியர்கள் அதை ரசிக்க தயாராக இல்லை. மிஸ்டர் காண்டீபன், நாங்க வந்ததுல இருந்தே ரொம்ப குழப்பத்திலையும் பயத்திலையும் இருக்கோம். ஆனா நீங்க ஏதோ மேடை கிடைச்சவங்க பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கிற ஒரு சூழ்நிலையில நாங்க இல்ல சார். மிஸ் கண்மணி, நீங்களும் இந்த பதிலுக்கு பதில் ஆர்கியூமெண்ட்டை தயவு செஞ்சு விடுங்க. எங்க கூட வந்த ராம்நாத் என்ன ஆனாருன்னு இந்த நிமிஷம் வர தெரியல. இன்னொருத்தருக்கோ பார்வை என்னாச்சுன்னு தெரியல. இப்படி ஒரு நிலையில இங்க நீங்க பட்டிமன்றம் நடத்துறத எங்களால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. காண்டீபன் சார், நீங்களும் இந்த ஊருக்கான விளக்கத்தை விட்டுட்டு எங்களுக்கு உதவியா ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க என்றார் என்ஜினியர் விஷ்ணு. ஓகே சார், நான் என்ன செய்யணும்? ராம்நாத்னு ஒருத்தர் காணாம போயிட்டார் சார். இன்னொருத்தருக்கோ இந்த மரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு பட்டு கண்ணு போயிடுச்சு. நோ ப்ராப்ளம், நம்பிக்கையோட இந்த மரத்தடியில இந்த 2 பிரச்சனைக்கும் சேர்த்து வேண்டிக்குங்க. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் கலையிறீங்க? காண்டீபனும் முன்பு ரஞ்சனி சொன்னது போலவே சொன்னதும் கண்மணி தீர்க்கமாகி அந்த ருத்ராட்ச மரத்தை பார்க்க தொடங்கினான். இது மரமா இல்லை மாயாவியா? ஒரு யுக்தியான கேள்வி அவளுக்குள் முளைவிட்டது. என்ன யோசனை? ஒரு முட்டாள நாம திட்டும்போது மரம் மாதிரி நிக்கிறியேன்னு சொல்வோம். ஏன்னா மரம்னா அதுக்கு மூளை கிடையாது, அது ஜடம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு. அப்படி ஒரு மரம் எப்படி நம்முடைய ஆசாபாசங்களை நிறைவேற்ற முடியும்னு உங்க பகுத்தறிவு இடிக்குதா என்று காண்டீபன் கேட்கவும் அதை கண்மணியால் மறுக்க முடியவில்லை. காண்டீபன் கேட்ட கேள்வி அவர்கள் அவ்வளவு பேரையுமே ஒரு கணம் சட்டையை பிடித்து இழுத்து நிறுத்தியதை போல நிறுத்தியது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ஜினியர் விஷ்ணு திரும்ப ஒரு முறை அந்த ருத்ராட்ச மரத்தை பார்த்தார். என்ன விஷ்ணு பார்வை? நீங்க சொன்னதை யோசிச்சு பாக்குறேன். ஆனா ஒரு மரம் நம்ம விருப்பங்களை நிறைவேற்றுங்கிறத என் அறிவால ஒத்துக்க முடியல சார். நான் ஒரு பத்திரிகை ஆசிரியன் மிஸ்டர் விஷ்ணு. நானும் இப்படியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் சார் எனக்கும் புதிரா இருக்கு. இதையெல்லாம் படிப்பறிவே இல்லாத பாமர ஜனங்கள் நம்பலாம், நாம நம்பலாமா? இந்த தர்க்கத்தை பிறகு வச்சுக்குவோமே. முதல்ல இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நம்பித்தான் பாருங்களேன். இல்ல, அது கூட தப்புன்னு தான் சொல்லுவேன். இது ஒரு மரம். பௌதீக ரீதியா இதுக்கு இருக்கிற மதிப்பு வேற. நான் அதை ரொம்பவே மதிக்கிறேன். மரம் இல்லைன்னா மழை இல்லை. மரம் மண்ணோட வரம், நான் மறுக்கல. ஆனா இது என் எண்ணப்படி நடந்துக்கும்ங்கிறத ஒத்துக்க முடியாது. இதால எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. போதும் விஷ்ணு, நாம ரொம்பவே பேசிட்டோம் வந்ததுல இருந்து. ஃபேக்டரி சம்பந்தமான வேலையை பார்த்ததை விட இந்த ஊரை நினைச்சு பயந்ததும் பேசினதும் தான் அதிகமா இருக்கு. ஒருத்தர் காணாம போயிட்டார், ஒருத்தருக்கு கண்ணு போச்சு. அடுத்து ஒரு விபரீதம் நடக்கிறதுக்கு முந்தி நாம தெளிவா ஒரு முடிவுக்கு வருவோம். இங்க ஒரு தீய சக்தி இருக்கு. அது இந்த ஊருக்குள்ள எந்த ஒரு நல்லதும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்குது. அதனாலதான் நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள். நாம இப்ப அதை எதிர்த்து போராட போறோமா, இல்லை இது நம்ம வேலை இல்லைன்னு ஒதுங்க போறோமா அப்படிங்கிற முடிவுக்கு முதல்ல வருவோம். மரம், வேண்டுதல், பூஜைங்கிறதெல்லாம் சுத்த கேனத்தனம் என்று ஆவேசமாக குறுக்கிட்டார் இன்னொரு என்ஜினியர். அவர்களின் பேச்சை கண்மணி ரசித்தாள். ஆனால் ரஞ்சனியால் ஏற்க முடியவில்லை. எங்க ஊர்ல எந்த தீய சக்தியும் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மரம் ஒன்றும் சாதாரணம் இல்லை. நான் வேண்டிக்கிட்டவ எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. இப்பவும் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். அப்பவாவது எங்க ஊரை பத்தி தப்பா பேசுறத விடுங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? காணாம போன அந்த என்ஜினியர் திரும்ப வரணும். கண் பார்வைக்காக டாக்டரை பார்க்க போயிருக்கிற என்ஜினியருக்கும் குணமாகணும். அவ்வளவுதானே? ஆமா, அதுக்காக நீ என்னமா பண்ண போற? நான் வேண்டிக்கிறேன். இதோ பாருமா, வேண்டிக்கிறதும் வேண்டிக்காததும் உன் விருப்பம். அதையெல்லாம் பரீட்சை பண்ற மனநிலையிலையும் இப்ப நாங்க இல்லை. எங்களோட அடுத்த ஸ்டெப் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான். அடுத்து ஆஸ்பத்திரிக்கு போய் எங்க சகாவை பாக்குறது.
மிஸ்டர் விஷ்ணு புறப்படுங்க. என்ஜினியர் ரங்கராஜன் பரபரத்தார். இருங்க சார், இவ வேண்டிக்கிறதால என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடுவோமே என்று கண்மணியும் ஒரு ஆர்வத்துடன் முன் வந்தாள். உள்ளபடியே அவள் மனம் அவள் சொல்வது போல நடந்து விடாதா என்று எதிர்பார்த்தபடிதான் இருந்தது. அதற்கு காரணமும் அவளிடம் இருந்தது. இந்த மரத்தால் கேட்டதையெல்லாம் தர முடியும் என்றால் அர்ஜுன் ரஞ்சனி மேல் கொண்டிருக்கும் காதல் முறிந்து அவன் தன்னையே மணக்க வேண்டும் என்றும் இதனிடம் கேட்கலாமே. ஆனால் அதை ரங்கராஜன் கேட்க தயாரில்லை. இப்பதானே மேடம் சொன்னேன், பரிசோதனை பண்ண எல்லாம் டைம் இல்லைன்னு. அது எனக்கு தெரியாதா சார்? நம்ம கையில இருக்கிற நேரத்துக்கு ஏற்ப இவகிட்ட வேண்டிக்க சொல்லுவோம். என்ன சொல்றீங்க நீங்க? இவ்வளவு நேரம் இருந்துட்டோம், இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருப்போம். இந்த அரை மணி நேரத்துல காணாம போன அந்த என்ஜினியர் ராமநாதன் திரும்ப வரணும். கண்ணுல ப்ராப்ளமான என்ஜினியருக்கும் குணமாயிடணும். இது ரெண்டும் நடந்துட்டா இந்த மரத்துக்கு மனுஷனுக்கும் மேலான சக்தி இருக்குன்னு ஒத்துக்குவோம். என்னம்மா சொல்ற நீ? எனக்கு ஆட்சேபனை இல்லை. என் சாமி என்ன கைவிடாது. நிச்சயம் அரை மணி நேரத்துல இவங்க 2 பேரை பத்தி நல்ல செய்தி வரும். இருங்க, வேண்டிக்கிறேன் என்று ரஞ்சனி மரத்தின் முன் சென்று அந்த பாம்பு புற்றுக்கு பக்கத்தில் பவ்யமாக நின்றாள். குனிந்து கொட்டி கிடக்கும் மஞ்சள் குங்குமத்தில் கொஞ்சத்தை எடுத்து நெற்றியிலும் பூசிக்கொண்டாள். அதன் பின் கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்ய தொடங்கினாள். கண்மணி முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரிந்தது. காண்டீபன் அதை கவனித்தார். அவள் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறாள் என்பது புரிந்துவிட்டது. ஆனால் விஷ்ணுவும் ரங்கராஜனும் எரிச்சலுக்கு ஆளாகிவிட்டிருந்தனர். மிஸ்டர் காண்டீபன், உங்க கார்ல போய் உட்காரலாமா என்று கேட்டு மூவருமாக காரை நோக்கி நடந்தார்கள். காரிலும் ஏறி அமர்ந்தார்கள். காண்டீபனும் அவர்களோடு அமர்ந்து கொண்டார். ரஞ்சனி தன் பிரார்த்தனையிலிருந்து விலகவே இல்லை. கண்மணி அவளை சுற்றி சுற்றி வர தொடங்கினாள். மரத்தை வணங்க வந்த அந்த ஊரைச் சேர்ந்து சிலர் ரஞ்சனியையும் கண்மணியையும் மாறி மாறி பார்த்தார்கள். அப்போது பாம்பு புற்றுக்குள் இருந்து மெல்ல தலையை நீட்டியபடி பாம்பு ஒன்று வெளியே வந்தது. புற்று வாயின் மேல் வளைத்து கொண்டு நின்றபடி அது ரஞ்சனியை பார்த்தது. அதை மரத்தை வணங்க வந்த ஊர்க்காரர்களும் பார்த்து படபடவென்று கன்னத்தில் போட்டு கொண்டனர். கண்மணியும் கவனித்தாள். காருக்குள் இருந்தபடியே என்ஜினியர்களும் பார்த்தார்கள். மிஸ்டர் காண்டீபன், நீங்க எப்படி இப்படி ஒரு நம்பிக்கைக்கு ஆளானீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று ஆரம்பித்தார் விஷ்ணு. ஒரு வார்த்தையில இதுக்கு பதில் சொல்லணும்னா அனுபவம்னு மட்டும்தான் சொல்வேன் என்றார் காண்டீபன். அப்படி என்ன அனுபவம்? அதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அப்ப அது நம்புற மாதிரியான அனுபவம் இல்லைன்னு சொல்லுங்க. அப்படியும் வச்சுக்கலாம். நீங்களே நம்புற மாதிரி இல்லைன்னு ஒத்துக்கிட்டு அதை எப்படி நம்புறீங்க? உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். இப்ப இந்த காருக்குள்ள ஒரு 5 தலை நாகம் நமக்கு தெரியுதுன்னு வைங்க. சரி, அதனால தெரிஞ்ச அந்த நாகம் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போச்சுன்னு வைங்க. புரியுது. இதை நம்ம வெளியே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல போறீங்க. ஆமா, அதுதானே உலக நடப்பு. அந்த 5 தலை நாகத்தை நம்ம வீடியோ எடுத்துட்டா அந்த வீடியோவை கிராஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு தீர்வு தான் என்ன? அதை நாம பிடிச்சு வச்சுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு காட்டணும். அப்படி காட்ட முடியலன்னா அது இல்லூஷன் தான். அதுதான் மறைஞ்சு போச்சே, எப்படி பிடிக்க முடியும்? பாத்தீங்களா, நாம பார்த்ததுலயே 1000 கான்ட்ரவர்சி. அப்புறம் இதுல எதை நம்புறது? கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்னு சொன்னது ஒரு உண்மை சார். அவர்களுக்குள் வாக்குவாதம் களை கட்டிய போது மணியும் 30 நிமிடங்களை தொட்டு முடிய இருந்தது. ரஞ்சனி நின்ற இடத்தில் இருந்து அசையவே இல்லை. இந்த பொண்ணுக்கு ஆனாலும் ஊர் பாசம் அதிகம்தான் சார். சின்ன வயசுல இருந்தே சாமி நம்பிக்கைய ஊட்டி வளர்த்திருக்காங்க போல. பாருங்க, சாமியார் மாதிரி நின்று கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறத. அது ஒரு மரம், அதுக்கு மனசு இருக்கிற மாதிரி நினைக்கிறதே எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். விஷ்ணு விமர்சனத்தில் இறங்கிய நொடி செல்போன் கூப்பிட்டது. காதை கொடுத்தான். அர்ஜுன் பேசினான். சார், நம்ம என்ஜினியருக்கு கண் சரியாயிடுச்சு. இதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். நாங்க திரும்பி வந்துகிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணுங்க என்றான். விஷ்ணுவுக்கு கொஞ்சம் போல இன்ப அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அந்த பதில். அப்படியே பார்வை திரும்பிய போது காணாமல் போன என்ஜினியர் ராமநாதனை சிலர் தோளில் சுமந்தபடி வந்து கொண்டிருந்தனர். என்ஜினியர் ராமநாதனை சுமந்து வந்தவர்கள் வசதியாக காண்டீபனின் காரின் பின் சீட்டில் அவரை கிடத்திவிட்டு கையை உதறி கொண்டார்கள். கண்மணி கிட்டத்தட்ட ஸ்தம்பித்து விட்டிருந்தாள். மற்ற 2 என்ஜினியர்களிடமும் பிரமிப்பு.
ரஞ்சனி இன்னும் கண்களை திறக்காமல் பிரார்த்தனை செய்தபடிதான் இருந்தாள். காண்டீபன் அர்த்த புஷ்டியுடன் என்ஜினியர்களை பார்த்தான். அவர்களில் விஷ்ணுவின் விழிகள் அலைமோதியது. என்ன விஷ்ணு, இப்ப என்ன சொல்றீங்க? ரியலி எ ஒண்டர் சார். வித்தின் ½ ஹவர்ல 2 விஷயமும் சால்வ் ஆயிடுச்சு. ஒண்டர், எ கிரேட் வெரி ஒண்டர். சரி, ராம்நாத் எங்க இருந்தார்? நீங்கெல்லாம் யாரு? அதை ஏன் கேக்குறீங்க? இவர் பாட்டும் சிவன்மலை காட்டுல இருக்கிற மதிமயக்கி வனம் பக்கம் போயிட்டாரு. நாங்க பார்த்துட்டு இழுத்துக்கிட்டு வந்தோம். மதிமயக்கி வனம் பக்கம் போனாலே மயக்கம் அப்பப்ப வரும். இப்ப வந்திருக்கிறதும் அப்படி ஒரு மயக்கம்தான். பயப்படாதீங்க. நீங்கெல்லாம்? நாங்க சிவன்மலையில மூலிகை எடுக்க போன வைத்தியர் குடும்பங்களை சேர்ந்தவங்க. அது எங்க இருக்கு அந்த மலை? அதோ. அவர்களின் சுட்டு வீரல் தென் பகுதியில் வெகு தூரத்தில் பரவி கிடக்கும் மலைத்தொடரை காட்டியது. இப்ப அங்க இருந்தா இவரை தூக்கிட்டு வர்றீங்க? ஆமாங்க. மை காட், எப்படி உங்களால முடிஞ்சது? நம்ப முடியல என்னால என்றார் விஷ்ணு. அதை விடு, நாங்க இங்க இருக்கிறது எப்படி தெரியும்? அதை சொல்லுங்க. ஐயா, எதுக்கு இப்படி படபடப்பா பேசுறீங்க? ஒரு சித்தர் சாமி ருத்ராட்ச மரத்துக்கிட்ட போய் விட்டுட்டு வாங்கன்னு எங்களை அனுப்பினார். அதுக்கு தோதா மரவாடி லாரி ஒன்னும் மலையில இருந்து இறங்கிச்சு. நாங்களும் இவரை அதுல தூக்கி போட்டுக்கிட்டு இறங்கினோம். இங்க கீழே இறங்கவும் உடனே தூக்கிக்கிட்டு வந்திருக்கோம். இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியாம தான் கேட்டுக்கிட்டு இருக்கோமாக்கும். அப்ப சரி, எங்க வேலை முடிஞ்சது, நாங்க வர்றோம். அவர்கள் கைகளை உதறி கொண்டு புறப்பட்டனர். என்ஜினியர்கள் விஷ்ணுவுக்கும் ரங்கராஜனுக்கும் வியப்பு தாங்கவில்லை. கண்மணியும் அவர்கள் சொன்னதை கேட்டு திகைத்து போயிருந்தாள். ரங்கராஜ், இந்த ஆள் இவ்வளவு தூரம் எப்படியா போயிருக்க முடியும்? எனக்கும் புரியல. ஆமா, அவங்க என்ன சொன்னாங்க? சிவன்மலையில அது ஏதோ ஒரு வனம்னு சொன்னாங்களே. வாட் இஸ் தட்? நான் சொல்றேன், மதிமயக்கி வனம். காண்டீபன் இடையில் நுழைந்தவர், மேடம் போய் அந்த பொண்ணுகிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டது போதும்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க என்று கண்மணியையும் திருப்பி விட்டார். அவளும் செல்ல தொடங்கினாள். மிஸ்டர் காண்டீபன், அதை பத்தி முதல்ல சொல்லுங்க. அதுக்கு முந்தி இவரோட மயக்கத்தை கலைக்க முடியுமான்னு பாப்போமே. வாட்டர் பாட்டில் இருக்கா? கார் டோரின் பக்கவாட்டில் ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் இருந்தது. அது ராம்நாத் முகத்தில் பரவி அவரை எழுப்ப முயன்றது. அவரும் மெல்ல எழுந்தார். கண்மணியும் ரஞ்சனியை அழைத்து வந்திருந்தாள். காருக்கு வெளியே அவர்கள் அவ்வளவு பேரும் சூழ்ந்து நிற்க அவரிடம் நெடுநேரம் வெறிப்பு. ராம்நாத், எங்கய்யா போயிட்ட? என்ன முழிக்கிற? வாயை திறந்து பேசியா? நான் ஆமா, இவ்வளவு நேரம் நான் எங்க இருந்தேன்? போயிட்டு வந்தது நீ, கேள்வி கேட்கறது எங்களையா? நான் மலையில சித்தர் சாமிகளோடெல்லாம் இருந்தேன். அப்பா, தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டார். விஷ்ணு, ரங்கராஜ், எங்க மிஸ்டர் அர்ஜுன்? எங்களை கேட்கறது இருக்கட்டும், யூரின் பாஸ் பண்ண போன நீ எப்படியா அவ்வளவு தூரத்துல இருக்கிற மலைக்கு போன? அது ஒரு சித்தர் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போனார். அவரை எங்கய்யா பார்த்த? ஒரு பூ கூடையோட போயிட்டு இருந்தாரு. கூடைய அவரால் தூக்க முடியல, நான் ஹெல்ப் பண்ணேன். இந்த பூவெல்லாம் யாருக்குன்னு கேட்டேன். அவரோ ஆகாச லிங்கத்துக்குன்னு சொன்னாரு. அது எங்க இருக்குன்னு கேட்டேன். என் கூட வா, காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போனாரு. அவர் கூப்பிட்டார் போனேங்கிறியே, அறிவு இருக்கா? ஒரு ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லணும்னு தோணலையா? தோணலையே. என்ன தோணலையே? நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு மறந்துட்டியா ராம்நாத்? எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. ஆமா, எதுக்கு வந்திருக்கோம்? கபடி விளையாட. என்னையா நீ? நாம லேண்டு சர்வே பண்ணி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண வந்தோம். இந்த ஊர்ல சுகர் ஃபேக்டரி போடுறதுக்காக. அண்டர்ஸ்டாண்ட்? அப்படியா? என்னய்யா அப்படியான்னு இவ்வளவு சாதாரணமா கேட்குற? ஆமா, உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் சம்பந்தம் இல்லாத 3ஆம் மனுஷன் மாதிரியே பேசுற? அது மட்டும் இல்ல, அவ்வளவு தூரத்துல இருக்கிற மலைக்கு வாகனத்துல போனா கூட பல மணி நேரங்கள் ஆகும். ஆனா நீ மேல போனேங்கிற. ஏதோ மதிமயக்கி வனமாமே, அதுல உன்னை சிலர் பார்த்துட்டு தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்பவாவது எல்லாம் ஞாபகம் வருதா? வருது. நான் அவரோட பூக்கூடைய தூக்கிக்கிட்டு 10-15 நிமிஷத்துல அந்த மலையோட ஆகாசலிங்க சன்னதிக்கும் போயிட்டேனே. அடையப்பா, எவ்வளவு பெரிய சிவலிங்கம்! என்ன ஒரு தேஜஸ்! ராம்நாத், அவரோட எதுலப்பா போன? நடந்துதான். எதுல போவாங்கன்னா என்னையா அர்த்தம்? நடந்தா? என்ன நடந்தா? நடந்துதான் போனேன். அடே அப்பா, அந்த மலைதான் என்ன அழகு! அங்கதான் எத்தனை சித்தர் சாமிங்க. அந்த ஆகாசலிங்கம் இப்பவும் என் கண்ணிலேயே இருக்கு.
இப்ப இங்க ஏன் வந்தோம்னு இருக்கு. ராம்நாத் பேச பேச ஆச்சரியமும் அதிர்வும் விரிந்து கொண்டேதான் போனது. அவரை இஷ்டத்துக்கும் கேள்விகளா கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. மெல்ல அவரா எல்லாம் சொல்வாரு. அநேகமா ஏதாவது ஒரு சித்தர் தான் இவருக்கு கருணை காட்டி இருக்கணும் என்று சொன்ன காண்டீபன், நமக்குத்தான் அந்த மலைங்கிறது ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அஷ்டமா சித்தி வசப்பட்ட சித்தர் சாமிகளுக்கு அது ஒரு தூரம் இல்லை. லஹிமாங்கிற சித்தியோட உதவியால அவங்க பறந்து கூட போயிருப்பாங்க. பறந்தா? என்ஜினியர் ரங்கராஜன் வாய் அதிர்ச்சியில் விரிந்து அப்படியே நின்று விட்டது. ஆமாம் மை டியர் என்ஜினியர்ஸ், இந்த மரத்தை நம்ப முடியாதுன்னு சொன்ன மாதிரி இதுக்கும் எதையாவது சொல்லிடாதீங்க. ஃபென்டாஸ்டிக், நம்ப முடியலைன்னு வேணா சொல்லிட்டு போங்க. ஆனா இந்த மாதிரி அதிசயங்களை அனுபவிக்கணும். அப்பதான் நமக்கும் ஒரு நம்பிக்கை, பிடிப்பு இதெல்லாம் ஏற்படும். காண்டீபன், முந்தி பேசின மாதிரி இப்ப எங்களால உங்ககிட்ட பேச முடியல. ஏன்னா இந்த மர விஷயத்துல நாங்க தோத்துட்டோம். அதே சமயம் இதெல்லாம் ரொம்ப தற்செயலா நடந்திருக்கவும் வாய்ப்பில்லைங்கிறத மறந்துடாதீங்க. திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏற ஆரம்பிச்சாச்சா? அட என்ன நீங்க, மனுஷங்க பறக்குறாங்கன்னா அதை எப்படியா நம்புறது? அப்ப நீங்க டிவி சேனலை சரியா பாக்குறது இல்லைன்னு நல்லா தெரியுது. திடீர்னு டிவி சேனல் பக்கம் போனா என்ன அர்த்தம்? ஃபாரின்ல 2 புத்த பிட்சுக்கள் ஒரு பெரிய டவர்ல இருந்து இன்னொரு டவருக்கு அப்படியே அந்தரத்துல பறந்துதான் போனாங்க. அத கீழே இருந்து ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த ஊர் சித்தர்களும் அப்படித்தான் நாமளும் படம் பிடிக்கலாம்ங்கிறீங்களா? முதல்ல நம்பணும். எல்லாத்தையும் அதுக்கு உண்டான இயல்போட தான் அணுகணும். அதுக்கு நீங்க தயாரா? காண்டீபன் கேள்வியில் கடுமை. தயார்தான். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது என்று மிக வேகமாக முன்னால் வந்தார் என்ஜினியர் விஷ்ணு. அப்போது அர்ஜுன் காரும் அந்த பிராந்தியத்தில் பிரவேசித்தபடி இருந்தது. உடன் அமர்ந்து வரும் என்ஜினியர் முகத்தில் ஒரு பரவசமான பார்வையும் முக தெளிவும் தெரிந்தது. அர்ஜுன் சார் வந்துட்டார் என்று அவர்களும் பரபரப்பாகிவிட அர்ஜுன் ராம்நாத்தை பார்த்து வேகமாக வர தொடங்கினான். ஓடி வந்த அர்ஜுன் ராம்நாத்தை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டான். எங்க சார் போயிட்டீங்க, எப்ப வந்தீங்க என்றும் வேகம் குறையாமல் கேட்டான். அப்படியே அவன் வரையில் புதியவராக காண்டீபனையும் ரஞ்சனியையும் கூட பார்த்தான். ரஞ்சனியை பார்த்த மாத்திரத்தில் அவனிடம் ஒரு குட்டி பரவசமும் கூட. அத்தனை பரபரப்பிலும் அதை கண்மணி கணக்காக புரிந்து கொண்டான். என்ஜினியர் விஷ்ணுவே ராம்நாத் சார்பில் நடந்ததை சுருக்கமாக சொல்லி முடித்தார். அர்ஜுனுக்கு ஆச்சரியம் அப்பி எடுத்தது. மிஸ்டர் விஷ்ணு, எல்லாத்தையும் சொன்னீங்களே, அதோ அந்த பொண்ணு அந்த மரத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டதையும் அது அப்படியே நடந்ததையும் மட்டும் சொல்லவே இல்லையே என்று எடுத்து கொடுத்தார் காண்டீபன். சாரி மிஸ்டர் காண்டீபன், நீங்க சொல்றதும் உண்மைதான். மிஸ்டர் அர்ஜுன், இப்போதைக்கு இங்க டாப் யாருன்னா இதோ இவங்க தான். இந்த மரம் பத்தி நாங்க முதல்ல கேள்விப்பட்டப்போ பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப எங்களாலேயே எடுத்துக்காம இருக்க முடியல என்று முடித்தார் விஷ்ணு. அர்ஜுன் சற்று விக்கித்து போய் முதல் தடவையாக அந்த மரத்தை சற்று மாறுபட்ட எண்ணங்களுடன் பார்த்தான். அந்த மரத்துக்கு எப்படி மனித விருப்பங்களை நிறைவேற்றி தரும் சக்தி இருக்க முடியும் என்ற கேள்வியையும் அவனால் விட முடியவில்லை. அதே சமயம் காணாமல் போய்விட்டு திரும்பியிருந்த ராம்நாத் விறுவிறுவென்று மரத்தை நெருங்கி மண்டி போட்டு வணங்கினார். புற்று குங்குமத்தை எடுத்து நெற்றியிலும் வைத்து கொண்டார். திரும்பி வந்தார். அர்ஜுனை பார்த்து பேச தொடங்கினார். மிஸ்டர் அர்ஜுன், நான் உங்க கூட வரும்போது ஒரு ப்ராஜெக்ட் என்ஜினியராத்தான் வந்தேன். ஆனா இப்ப எனக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள். குறிப்பா சிவன்மலையில எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்னை ஒரு புது உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடுச்சு. என் மனசு எப்பவும் ஏதாவது ஒரு ப்ரெஷர்லயே தான் இருக்கும். இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒரு தவிப்போடையே இருப்பேன். வாழ்க்கையில வெற்றிங்கிறத நான் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளமாகவும் பெரிய போஸ்டிங்காகவும் மட்டும்தான் நினைச்சிருந்தேன். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த உடம்புக்குள்ளேயே எவ்வளவு சுகங்கள் எல்லாம் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? உண்மையில நாம அதையெல்லாம் உணராத முட்டாள்களாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நாம இன்பம்னு நினைக்கிற எதுவுமே இன்பமே கிடையாது. இதை ஒரு சன்னியாசி சொன்னா அதை கேட்டு நாம சிரிச்சிருப்போம், அவரை கேலி செஞ்சிருப்போம். ஆனா அனுபவிச்சு பார்த்த பிறகுதானே தெரியுது. பை நான் தத்துவ மழை பொழியறதா நினைக்க வேண்டாம். மனசுல பட்டதை கொட்டிட்டேன், அவ்வளவுதான். இப்ப பாயிண்ட்டுக்கு வர்றேன். மிஸ்டர் அர்ஜுன், சிவன் மலைக்கும் இந்த கிராமத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த நாட்டை பிரைம் மினிஸ்டரும் ஜனாதிபதியும் ரூல் பண்ற மாதிரி இந்த ஊரை சித்தர்கள் ரூல் பண்றாங்க.
இது இவர்கள் நடமாடுற இடம், அவங்க பூமி. இங்க அவங்க இந்த உலகத்தை கட்டி காப்பாத்துற பல விஷயங்களை ஒரு தோட்டத்துல செடி கொடிகளை வளர்த்து பாதுகாத்துக்கிட்டு வர்ற மாதிரி பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. அதனாலதான் அர்ஜுன், இன்னமும் இந்த உலகத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய அக்கிரமமும் அநியாயமும் நடந்தாலும் அதுல இந்த நாடு மூழ்கி அழிஞ்சு போயிடாம பல நல்ல விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதை நான் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் கடவுளோட விருப்பம் போல. அதனாலதான் நான் காணாமலும் போனேன். அதனாலேயே இந்த உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் இப்ப தெரிவிச்சுக்கிட்டும் இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு உங்க ப்ராஜெக்டை இங்க தொடங்காதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவோ இடங்கள் இருக்கு, அங்க போய் தொடங்குங்க. நானும் என்னால ஆன உதவிகளை செய்கிறேன். ஆனா இங்க மட்டும் வேண்டவே வேண்டாம் என்றார். மிக நீண்ட பேச்சு. அவர் பேசி முடிக்கவும் மற்ற என்ஜினியர்களிடம் ஒரு வித ஸ்தம்பிப்பு. அர்ஜுன் முகத்திலோ ஒரு கேலி சிரிப்பு. காண்டீபனும் அதை கவனித்தவராக கேட்டார். மிஸ்டர் அர்ஜுன், மிஸ்டர் ராம்நாத் பேசினதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நல்லா தெரியுது. பை த பை, மை நேம் இஸ் காண்டீபன். நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர். இந்த ஊரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என் பத்திரிகையில நல்ல விதமா எழுத வந்திருக்கிற ஒருத்தன். அர்ஜுன் செருமி கொண்டு பதில் சொல்ல தொடங்கினான். மிஸ்டர் காண்டீபன், ஒரு பிசினஸை தொடங்குற ஒருத்தர் அதை எப்படி தொடங்கி எப்படி நடத்தணுங்கிறது அவருக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையும் வசதிகளையும் பொறுத்த ஒரு விஷயம். அந்த வகையில பார்த்தா இந்த ஊரோட தண்ணி வளம், மேன் பவர்னு சொல்லப்படுற மனித சக்தி, அப்புறம் ரா மெட்டீரியல்னு சொல்லப்படுற கரும்பு, இதையெல்லாம் நான் அதிகபட்சம் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள அடைஞ்சு ரொம்ப ரொம்ப லாபகரமா தொழில் செய்ய முடியும்னா அது இங்க மட்டும்தான் சாத்தியம். இன்னைக்கு புதிய தொழில்கள் தொடங்கப்படுறதுல தான் இந்த தேசத்தோட முன்னேற்றமும் இருக்கு. இதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல. மிஸ்டர் ராம்நாத் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டார். ஹாரி பாட்டர் படம் பார்த்துட்டு தூங்கின ஒரு ராத்திரி எனக்கும் ஆகாயத்துல பறக்கிற மாதிரி எல்லாம் கனவு வந்தது. ஆனா அது கனவு, பிரம்மை. அந்த தெளிவு எனக்கு இருக்கு. ராம்நாத் தனக்கான கனவை நிஜம் போல நம்பிட்டார். அதுதான் இப்படியெல்லாம் பேசி இருக்கார். அதான் சிரிச்சேன் என்றான் அர்ஜுன். அப்ப சரி, இனி உங்க பாடு அந்த சித்தர்கள் பாடு, நான் கிளம்புறேன் என்று கைகளை கூப்பினார் ராம்நாத். ரைட் மிஸ்டர் ராம்நாத், உங்க விருப்பப்படியே நீங்க கிளம்புங்க, நான் இவங்களை வச்சு சமாளிச்சுக்கிறேன் என்றான் அர்ஜுன். ஆனால் என்ஜினியர் விஷ்ணுவும் ரங்கராஜும் கூட எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று ஒருமித்த குரலில் வாயை திறந்தார்கள். என்ன, நீங்களும் ராம்நாத் பக்கம் சாஞ்சிட்டீங்களா? ஆமா சார், யாருடைய பிரைவசியிலையும் தலையிடுறது நாகரிகம் இல்லை. நாங்க சித்தர்களோட பிரைவசியில தலையிட விரும்பல. ராம்நாத் சொன்னதையும் எங்களால பிரம்மையா நினைக்க முடியல. கொஞ்சம் முந்திதான் இந்த மரம் தன்னை நிரூபிச்சதை பார்த்தோம். அதனால இருவரும் இழுத்தனர். ஓ, எல்லாரும் ஒன்னாயிட்டீங்களா? லுக், எனக்கு தெரிஞ்சு எந்த அதிசயமும் நடந்துடல. இவரோட கண் கூட ஒரு கண் டாக்டர் சரியான சமயத்துல மருந்து போட்டதால தான் சரியாச்சு. அப்படியே ஒரு அதிசயமா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி சித்தர்கள் இருக்கிறது உண்மைன்னா அவங்க என் எதிரில் வரட்டும், என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லட்டும், நான் விலகிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நான் உங்களை போல பயந்து பின்வாங்க தயாரா இல்லை என்று ஆவேசமாக பேசினான். கண்மணி கூர்மையாக கேட்டபடி இருந்தாள். அவளை விடவும் கலக்கத்துடன் இருந்தவள் ரஞ்சனிதான். ஒரு பக்கம் அவளுக்கு அவன் இந்த ஊரிலேயே இருக்க வேண்டும் என்கிற எண்ணம், மறுபக்கம் என்ஜினியர்கள் சொல்வது போல தவறாக எதுவும் செய்துவிடக் கூடாதே என்று பயம். அவளது தவிப்பு கண்மணிக்கு தெளிவாக தெரிந்தது. அவள் காதருகில் இந்த குழப்பமெல்லாம் நீங்கி எது நல்லதோ அது நடக்கணும்னு இந்த மரத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டா அது நடக்கும் தானே என்று கேட்டாள். நிச்சயமா, அப்ப நான் போய் இப்பவே வேண்டிக்கிறேன் என்று மரம் நோக்கி நடந்தவளை அர்ஜுன் சற்று அதிசயமாக பார்த்தான். அதே சமயம், சார், எங்க லக்கேஜ் எல்லாம் தோப்பு வீட்டுல இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு நாங்க கிளம்புறோம், எங்களை டிராப் பண்ண ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டார் என்ஜினியர் விஷ்ணு. நான் பிரசிடென்ட் அருணாச்சலம் கிட்ட பேசுறேன். என் கூடத்தான் வந்தார். வர்ற வழியில ஒரு முக்கியமான வேலைன்னு இறங்கிட்டார். இப்போதைக்கு நாம இங்கிருந்து புறப்படுவோம் என்று கண்களை மூடியபடி பிரார்த்திக்க தொடங்கிவிட்ட கண்மணியையும் கைத்தட்டி அழைத்தான். கண்மணி, ஷால் வி மூவ், கமான் என்று கத்தினான். அவன் கத்தியது அவளின் மன ஒருமையை கலைத்தது. ஏய் பைத்தியக்காரி, கத்துறது காதுல விழலையா உனக்கு என்று கோபமாக சத்தமிட்டவன், ரஞ்சனி நீ வா போவோம், கார்ல நீ முன்னால ஏறிக்கோ என்று பலத்த குரலில் சொல்லவும் அதற்கு மேல் கண்மணியால் பிரார்த்தனையை தொடர முடியவில்லை.
வெகு வேகமாக ஓடி வந்தாள். காரில் ஏற முயன்ற ரஞ்சனியை தள்ளிக்கொண்டு ஏறி அமர்ந்தாள். பரவாயில்ல போங்க, நான் நடந்தே வர்றேன் என்று ரஞ்சனியும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள். கண்மணி, நீ இவங்களை கூட்டிக்கிட்டு தோப்பு ரெஸ்ட் ஹவுஸுக்கு போ, நான் ரஞ்சனியோட பேசிட்டு வர்றேன் என்றான். திகைத்து விட்டாள் கண்மணி. ரஞ்சனியும் வேகமாக வெட்கத்தையும் பதட்டத்தையும் முகத்தில் எதிரொலித்தாள். ஐயோ, இது கிராமம், பட்டணம் இல்லை, ஜோடியா போனா தப்பா பேசுவாங்க என்றாள். யார் தப்பா பேசுவாங்க? ஊருக்குள்ள எல்லாரும் தான். இன்னும் இந்த மாதிரி எத்தனை வேண்டாத விஷயங்கள் இந்த கிராமத்துல இருக்கு. ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனோட சேர்ந்து நடக்கிறது இங்க மட்டும் இல்ல மிஸ்டர் அர்ஜுன், எங்கேயும் தப்பா நினைக்க இடம் கொடுக்கிற ஒண்ணுதான் என்று ரஞ்சனிக்கு வக்காலத்து வாங்கி பேசினார் காண்டிமன். சார், நான் ரஞ்சனிய கல்யாணம் பண்ணிக்க போறவன். சி இஸ் மை வுட் பி. இப்ப கூடவா தப்பு? அர்ஜுன் பழிச்சென்று அந்த விஷயத்துக்கு கல்யாணத்தை தொட்டு பேசவும் எல்லோருக்குமே அது ஆச்சரிய அதிர்வாக இருந்தது. குறிப்பாக கண்மணிக்கு தானே ஊதி கெடுத்து விட்டது போல அப்போதுதான் உரைக்க தொடங்கியது. அதே சமயம் விருட்ச மரத்தை வணங்குவதற்காக வந்திருந்த ஊர்க்காரர் ஒருவர் காதில் அர்ஜுனின் பதில் விழுந்திருந்தது. அவர் அர்ஜுனிடம் வந்து, தம்பி, நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதாது, எங்க சாமி உத்தரவு தந்தாதான் கல்யாணம், அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க என்றான். இது அவன் வரையில் அடுத்த அடி. அதிர்வோடு ரஞ்சனியைத்தான் பதிலுக்கு பார்த்தான். அவள் வெட்கமும் மௌனமுமாக தலையை தாழ்த்தி கொண்டாள். மிஸ்டர் அர்ஜுன், உங்களுக்கு இங்க நிறையவே சோதனைகள் இருக்கிறதா தான் எனக்கு தோணுது என்று குறும்பு பார்வை பார்த்தார் காண்டீபன். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.